சந்தியாவந்தனத்துல 2 பகுதிகள், பூர்வாங்கம், உத்தராங்கம். பூர்வாங்கத்துக்கு இன்னொரு பேரு சந்தியாவந்தனம், உத்தராங்கத்துக்கு இன்னொரு பேரு காயத்ரி ஜபம். இந்த பூர்வாங்கத்துல 10 பகுதிகள் இருக்கு. சுத்திகரணம் பண்ணிக்கிற ஆச்சமனியம், தடைகளை விலக்க வேண்டிக்கிற கணபதி தியானம், மனச சாந்தி பண்ற பிராணயாமம், ஸ்வயத்தை ஆன்மாவை தூண்டுற சங்கல்பம், உள் மனச தூய்மையாக்கிக்கிற மார்ஜானம், ஜலத்தை பருகிற ஜலப்பிராசனம், மறுபடியும் சுத்தப்படுத்திக்கிற புனர் மார்ஜானம், தேகத்து மேல இருக்கிற அபிமானத்தை விலக்கிற அர்க்ய பிரதானம், சந்தியா தேவிய தியானிக்கிற சந்தியோபாசனம், ஈஸ்வரனை தியானிக்கிற ஆதித்யாதி தர்ப்பணம். இப்படி 10 பகுதிகள். ஆச்சமனியம், கணபதி தியானம், பிராணயாமம், சங்கல்பம், மார்ஜானம், ஜலப்பிராசனம், புனர் மார்ஜானம், அர்க்ய பிரதானம், சந்தியோபாசனம், ஆதித்யாதி தர்ப்பணம். இதுல ஆச்சமனியம் தொடங்கி புனர் மார்ஜானம் வரைக்கும் இருக்கிற மொத 7மே ஆயத்தம் பண்ணிக்கிறது, முன்னேற்பாடு பண்ணிக்கிற காரியங்கள், சுத்திகரணத்துக்காக பண்ணப்படுறது. ஆச்சமனியம் 3 முறை ஜலத்தை பருகிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அகத்தை சுத்திகரணம் பண்றதுக்காக ஆச்சமனியம் பண்றோம். வழிபடுறதுக்கு ஈஸ்வரனை வழிபட போறோம், சந்தியா தேவியை வழிபட போறோம். இந்த வழிபாட்டுக்கு ஒரு அருகதைய வரவழைச்சுக்கிறது. பூஜைக்கு முன்ன பூஜை சாமான் எல்லாத்தையும் புரோக்ஷணம் பண்ணி சுத்திகரிக்கிறோம். அதே போல பிரார்த்திக்கிறதுக்கு முன்ன தன்னைத்தானே சுத்திகரிக்கிறது. சாதாரண ஜலம் உடல்ல இருக்கிற ஸ்தூலமா இருக்கிற மலங்களை எல்லாம் நீக்கி தருது. மந்திர ஜலம் அகத்துல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கிறது. ஈஸ்வர நாம மந்திரங்களை உச்சாடனம் பண்றதால ஜலத்தை தூய்மையாக்குறோம். இதனாலதான் புண்ணியாக வச்சனம் மாதிரியான சம்பிரதாயங்கள்ல ஜலபாத்திரத்துல மந்திரங்களை ஜபிச்சு அந்த மந்திர ஜலத்தை வீடு முழுதும் தெளிச்சு சுத்தப்படுத்துறோம். இதனாலதான் ஸ்நானம் பண்ற போது ஆகர்மஷ சுக்த மந்திரம், ஈஸ்வரனே இது வெறும் ஸ்தூல தேகத்துக்கான ஸ்நானம் மாத்திரம் இல்லாம அகத்துல தங்கி இருக்கிற மலங்களையும் சுத்திகரிக்க பண்ணே அப்படின்னு வேண்டிக்கிற அந்த ஆகர்ஷ சுக்த மந்திரத்தை ஜபிக்கிறோம். எந்த ஈஸ்வர நாம மந்திரமும் ஜபிக்கலாம். விஷ்ணுவோட 3 நாமங்களை இங்கே ஜபிக்கிறோம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இந்த 3 மந்திரங்களை உச்சரிச்சு ஜலத்தை ஆச்சமனியம் பண்ற போது அந்தःகரண சுத்தி அங்க நடக்குது. பல்வேறு ஈஸ்வர நாமங்களை ஜபிச்சு உடல்ல சுத்திகரிக்கிறதுக்கு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, அச்சுதா, இப்படி பல்வேறு தெய்வ நாமங்களை ஜபிச்சு உடல் சுத்திகரிக்கப்படுறது. உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிருத்திவி தேவிக்கு சில பேர் பூஜை பண்ணலாம். ஓ பிருத்திவி தேவி, நான் உட்கார்ந்து தடையேதும் இல்லாம பூஜை பண்றதுக்கு இந்த ஆசனத்தை அனுகிரகிச்சுதா அப்படின்னு கேட்கிற பூஜை, பிரார்த்தனை. 2வது பகுதி பூர்வாங்கத்துல கணேச தியானம். தடைகளுக்கெல்லாம் கடவுள் கணேசர். அவரை திருப்திப்படுத்துறது கணேச தியானத்தோட குறிக்கோள். பண்ண போற பிரார்த்தனை தடையேதும் இல்லாம நடக்கணுமானா நம்மளோட பூஜைய அவருக்கு முதல்ல பண்ணணும். விக்ன ஈஸ்வரர், அவரால் தடைகளை ஏற்படுத்தவும் முடியும், அதை விலக்கி தரவும் முடியும். சந்தியாவந்தனத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தடைன்னா ஒரு போன் வரலாம், இல்ல ஒரு விருந்தாளி வரலாம், கதவை யாரானு தட்டலாம். எந்த ஒரு பூஜைக்கும் முன்னாடி கணேச தியானம் இருக்கும். அதே போல சந்தியாவந்தனத்து முன்னையும் கணேச தியானம் உண்டு. சுக்ல அம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. சர்வ விக்ன உபசாந்தையே, தடை எல்லாத்தையும் தற்காலிகமா
முடிவுக்கு கொண்டுதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. விஷ்ணு அப்படிங்கிற பதம் இங்க கணேசரை குறிக்கிறது. விஷ்ணு அப்படிங்கிற பதத்துக்கு சர்வத்திலையும் வியாபிச்சவர் அப்படின்னு அர்த்தம் வரும். எங்கேயும் எல்லாராலையும் பூஜிக்கப்படுறவர் கணேசர். தத்துவ ரீதியா பிரம்மமா எங்கேயும் வழிபடுறவரா கணேசர் இருக்கார். கணேச வழிபாடு, கணபதி வழிபாட்டுல சைவ வைணவ பாகுபாடே கிடையாது. இந்த விஷ்ணு என்ன மாதிரியான விஷ்ணு? சுக்ல அம்பரதரம், நல்ல வெள்ள வெளியேர்னு உடைகளை தரிச்சின்றவர். சசிவர்ணம், உடம்பும் வெள்ள நிறமா இருக்கு. சதுர்புஜம், 4 கைகளை வச்சுட்டு இருக்கார். பிரசன்ன வதனம், சிரிச்ச முகத்தோட இருக்கு. இந்த கணேசர்கிட்ட என்னோட தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. இதுதான் கணேச தியானம். பூர்வாங்கத்தோட அடுத்த பகுதி பிராணயாமம். மனுஷனை அமைதிப்படுத்துறதுக்கு, மனுஷனோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற ஒரு காரியம் பிராணயாமம். ஸ்தூல உடம்பு அன்னமய கோஷம், பிராண உடம்பு பிராணமய கோஷம், மனசால ஆன உடம்பு மனோமய கோஷம். இதுல பிராணமய கோஷம் அன்ன மனோமய கோஷங்களுக்கு நடுவுல இருக்கிறதால பிராணனை நிர்வாகம் பண்ற போது உடம்பு மனசு 2 மேலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துறது. சந்தியாவந்தனத்தின் போது நம்ம செய்யற பிராணயாமம் நம்மோட உணர்வுகள் எல்லாம் சாந்தி பண்றதுக்கு ஆனது. ஒரு பறவை பறந்துட்டு இருக்கிறச்சே ஒரு வலையில வந்து சிக்கிக்கிற போது அந்த பறவையோட அசைவு அந்த வலை தடை பண்றது. இதே போல பிராணன் பகிர்வயப்பட்ட மனசோட அலைவை தடை பண்ணி தருது. உடலுக்கு விளையற நற்பலங்களுக்காக பிராணயாமம் பண்றது அகர்ப்ப பிராணயாமம். மந்திரம் ஏதும் இல்லாம பண்ற பிராணயாமம். மந்திரங்களோட சேர்ந்த 2வது வகை பிராணயாமம் சகர்ப்ப பிராணயாமம். மந்திரம் ஏதும் இல்லாம பிராணயாமம் பண்ற போது மனசு, உடம்பு, ஆரோக்கியம் இது பத்தின ஒரு பிரஜையோட தேக புத்திய அதிகரிச்சு தரும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தின எண்ணங்கள் எப்பவும் அப்போ இருக்கும். மந்திர ஜபத்தோட சேர்ந்து பிராணயாமம் நடக்கிற போது மனசுல ஈஸ்வர சிந்தனை உருவாருது. ஆயாமக அப்படின்னா நிர்வாகம் பண்றது. பிராணனை நிர்வாகம் பண்றது பிராண ஆயாமக. சுவாச நிர்வாகம். பிராணங்கிற பதம் உண்மையில பஞ்ச பிராணனை குறிக்கிறது. பிராண, அபான, சமான, உதான, வியான, இப்படி பஞ்ச பிராணனையும் பிராணங்கிற பதம் இங்க குறிக்கிறது. நம்ம நேர செயல் புரிஞ்சு நிர்வகிக்கிறது பிராணனை மாத்திரம்தான். ஆனாலும் உடம்புக்குள்ள கழிவெல்லாம் அகத்தி தரத்துக்கான அமைப்பு, அதை நிர்வாகம் பண்றது அபானன் அப்படிங்கிற வாயு. ரத்த சுழற்சி அமைப்பு, அதை நிர்வாகம் பண்றது வியானன். ஜீரண அமைப்பு, அதை நிர்வாகம் பண்றது சமானன். தலைகீழ் அமைப்பு, அதை நிர்வாகம் பண்றது உதான். இது எல்லாத்தையும் இந்த பிராணன் பிராணயாமத்தினால நிர்வாகம் நடக்கிறது. சுவாசத்தை நிர்வாகம் பண்றதன் வழியா மொத்த உடம்போட மொத்த உடல் இயங்கியலும் மண்டலங்களும் நிர்வாகம் பண்றது. அஜீரணம், பகுஜீரணம், மலச்சிக்கல் இப்படியான கோளாறு எல்லாத்துக்கும் பிராணயாம பயிற்சி அருமையான தீர்வு. பிராணயாமம்ங்கிறதே ஒரு பெரிய அறிவியல். அமானுஷ்ய சக்திகள் எல்லாம் அடையறதுக்கு பிராணயாமம் பயன்படுது. குண்டலினி இத்தியாதி சக்திகள்லாம் பிராணயாமம் வழியாவே நம்ம அடையறோம். மூலாதாரத்தை ஒசத்தி மற்ற சக்கரங்கள் வழியா அதை செலுத்தி, சந்தியாவந்தனத்தோட குறிக்கோள் இது இல்ல. சந்தியாவந்தனத்துல நடக்கிற பிராணாயாமத்துல ஆழமா சுவாசம் பண்றோம். ஆழமா உள்ள இழுத்து சின்னதா உள்ள அடக்கி நீளமா வெளியே அனுப்புறோம். சுவாசத்தை ஆழமா உள்ள இழுத்து சின்னதா உள்ள அடக்கி நீளமா வெளியே அனுப்புறோம். 3 முறையிலிருந்து 10 முறை வசதிக்கு ஏற்ப செய்யலாம். பிராணயாம மந்திரம் ஓம் புஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம். இது முதல் பகுதி. பிரணவ அப்படின்னு சொல்லலாம், வியாக்கிருதி அப்படின்னு சொல்லலாம்.
பிரணவ ஓம். புஹு புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ இதெல்லாம் வியாக்கிருதி. இது ரெண்டும் சேர்ந்தது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி காயத்ரி மந்திரம். ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கஹ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரஜோதயாத். ஓம் ஆபஹ இது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி ஓம் ஆபஹ ஜோதிரச அமிர்தம்பம் பிரம்ம பூர் புவ சுவரோம். இது காயத்ரி சிரஸ். ஆக நன்னா பார்த்தோமான பிராணயாமத்துல 4 பகுதி இருக்கு. முதல்ல ஓம் பிரணவம், அடுத்தது பூஹு புவஹ சுவஹ வியாக்கிருதி, அடுத்தது காயத்ரி மந்திரம், அடுத்தது காயத்ரி சிரஸ். இப்படி 4 பகுதிகளோட பிராணயாமம் உண்டு. இதுல ஓம் அப்படிங்கிற பதம் பிரணவம் ஈஸ்வரனை குறிக்கிறது. ஓம் மந்திரத்தை ஜபிக்கிற போது இங்க சந்தியாதேவிய தியானிக்கணும். பூஹு புவஹ சுவஹ இதெல்லாம் சப்த லோகங்களை குறிக்கிற பதங்கள். ஓம் அப்படிங்கறத முன் ஒட்டு இங்க வரும்பொழுது சப்த லோகங்களும் ஈஸ்வரனே அப்படின்னு அர்த்தம். சப்த பாதாள லோகங்களும் இந்த மந்திரத்துல உள்ளடங்கி இருக்கு. சர்வம் சந்தியாமயம் ஜெகத் அப்படின்னு அர்த்தம். உலக தெய்வீகமாக்குற ஒரு சடங்கு சந்தியாவந்தன். உலகத்தை ஈஸ்வரனோட வெளிப்பாடா பாக்குறது சந்தியாவந்தன். விஸ்வரூபம் போல விபூதி யோகம் போல சகலமும் ஈஸ்வரன் அப்படின்னு பாக்குறோம். காயத்ரி மந்திரத்தோட விரிவான விளக்கத்தை நம்ம பின்ன பார்க்கலாம். அதோட சுருங்க பாக்குற அர்த்தம் நம்மோட புத்திக்கு செயல் திறனை தர்ற சூரிய பிரகாசத்தை நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறது. நம்ம புத்திக்கு செயல் திறனை தர்ற சூரிய பிரகாசத்தை நான் தியானம் பண்றேங்கிறது காயத்ரி மந்திரத்தோட சுருக்கமான அர்த்தம். காயத்ரி சிரஸ் அதுல ஈஸ்வரனே எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் வருது. ஓம் ஆபக நதிகள் உள்பட ஜலம் எல்லாத்துலயும், ஜோதிஹி ஒளி எல்லாத்துலயும், சூரிய சந்திர நட்சத்திர அக்னி இப்படி எல்லா ஒளிகள்லயும், ரசக நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற ஊட்டச்சத்து போஷாக்கு, ஆக பூமி தத்துவம் அக்னி தத்துவம் ஜல தத்துவம் இப்படி எல்லாத்திலையும் ஈஸ்வரனே இருக்கார். அமிர்தம் பிரம்ம தேவர்களோட உணவு, தேவர்களோட உணவுலையும் ஈஸ்வரனே இருக்கார். ரச அமிர்த இது ரெண்டும் பிருத்திவி தத்துவம், பிரம்மக வாயு ஆகாச தத்துவங்களை குறிக்கிறது. சர்வ வியாபக தன்மை இங்க காட்டி தருது. பூர் புவ சுவ 3 லோகங்கள், 3 அவஸ்தைகள்னு எடுத்துக்கலாம். விழிச்சிருக்கிற ஜாகிரத நிலை, கனவு காண்ற சொப்ன நிலை, ஆழ்ந்த நித்ரையான சுஷுப்தி நிலை, இதையும் எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்துலயும் ஈஸ்வரன் பிரம்மனை தவிர வேற இல்லை அப்படிங்கிறது காயத்ரி சிரசுடைய அர்த்தம். பிராணயாமத்தோட குறிக்கோள் சர்வமும் ஆன ஈஸ்வரனை நான் தியானம் பண்றது. பிராணயாமத்துல உள் சுவாசத்துக்கு ஒரு பகுதி, உள் அடக்கலுக்கு ஒரு பகுதி, வெளியேற்றுறதுக்கு ஒரு பகுதி, அவங்க இயல்புக்கு ஏற்ப செய்யலாம். 4வது சங்கல்பம், தன்னைத்தானே தூண்டிக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த சங்கல்பம் நிறைய அனுகூலங்களை தருது. இங்கிலீஷ்ல ஆட்டோ சஜஷன் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் சொல்லுவா இல்லையா, அதத்தான் சங்கல்பம் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். நம்ம மனசுகிட்ட நம்மளே அடுத்த 15-20 நிமிஷத்துக்கு வானமே இடிஞ்சு கீழே விழுமானாலும் எனக்கு தயவு செய்து தொந்தரவு எதையும் தர வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறது சங்கல்பம். பலமான ஒரு சுய தூண்டுதல் இல்லையானா மனம் ஒரு செயல்ல ஈடுபடவே படாது. ஒரு மனம் செயல்ல ஈடுபடுறதுக்கு பலமான சுய தூண்டல் தேவைப்படுறது. சங்கல்பம் அப்படிங்கிறது ஈஸ்வரங்கிட்ட நாம தர்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போல, என்னோட கர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செய்து நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சங்கல்பத்துல இந்த சந்தியாவந்தன சடங்குடைய அனுகூலங்கள் வஸ்து லாபத்துக்கு ஆக பண்றதா இல்ல ஆத்ம வளர்ச்சிக்காக பண்றதா அப்படிங்கறது சொல்றோம். இங்கதான் நம்மளோட நோக்கத்தையும் உத்தேசத்தையும் நம்ம வெளிப்படுத்தி தரோம்.
வஸ்து லாபம் வேணுமானா பசு, தனம், புத்திரம், லாபம், சட்ட சம்வத்சரம், தீர்காயுஸ், இப்படி இம்மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வேண்டிப்போம். ஆனா இங்கேயோ குறிக்கோள் வேற ஒண்ணு. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷய துவாரா. மொத்த குறிக்கோளுமே இங்க சித்தத்தை சுத்தி பண்றது. இந்த நோக்கம்தான் சந்தியாவந்தனத்தை நிஷ்காம கர்மமா ஆக்கி தருது. சங்கல்பத்தின் மூலமா சந்தியாவந்தனம் ஒரு நிஷ்காம கர்மம் அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்துறோம். மமோபாத்த ஸ்லோகத்துல நமக்கு வேண்டுங்கிறது எல்லாம் ஈஸ்வர கிருபை மாத்திரம் அப்படிங்கறத நம்ம தெரியப்படுத்துறோம். எனக்கு ஈஸ்வர கிருபை என்ன பண்ணி தரணும்? துரிதக்ஷயம் பண்ணி தரணும். துரிதக்ஷய, பாபக்ஷய, தோஷக்ஷய, சித்த சம்ஸ்கார ரூபங்கள்ல ஈஸ்வர அனுகிரகணம் வேணும். என்னோட அகத்தை பவித்திரமாக்கி தரணும், அசுத்தங்களை போக்கி தரணும். சந்தியாவந்தன காலத்தின் பொருட்டு சங்கல்பம் மாறி மாறி வரும். பிராத்த சந்தியா உபாசிஷ்ய, மாத்தியானிகம் உபாசிஷ்ய, சாயம் சந்தியா உபாசிஷ்ய, இப்படி சங்கல்பம் ஒரு சுய தூண்டலா செயல்பட்டு இருக்கு. மித்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் தொடர்ப ஒரு சன்னியாசி போல நான் தற்காலிகமா துண்டிச்சுக்கிறேன். இதுதான் சங்கல்பம். 5வது பகுதி மார்ஜானம். மார்ஜனி அப்படின்னா தொடப்பம். இந்த பகுதியில துடைத்தல், தூய்மையாக்குதல் அப்படிங்கிற செயல் நடக்கிறது. ஆன்மீக தொடப்பம் இருக்கு. அதை எடுத்து உள் மனச நன்னா தொடச்சு தூய்மையாக்கிக்க போறோம். மார்ஜானத்துல ஈஸ்வரனை ஜலத்துல ஆவாகனம் பண்றோம். அது நதி ஜலமா இருக்கலாம், குளத்து ஜலமா இருக்கலாம், பஞ்சபாத்திர ஜலமா இருக்கலாம், உத்தரணி ஜலமாவும் இருக்கலாம். ஜலத்துல சந்தியாதேவிய ஆவாகனம் பண்றோம். எதுக்காக ஜலத்துல ஆவாகனம்? சீக்கிரத்துல எங்கேயும் எளிமையா அபரிமிதமா கிடைக்கிற பஞ்சபூதம் ஜலம். ஜலத்துல ஆவாகனம் பண்றோம். நெய்யால ஆவாகனம் பண்ணலாம். ஆனா யார் செய்ய முடியும்? பொருட்செலவு எவ்வளவு ஆகும்? அதனால ஜலம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி யாரும் சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்க முடியாது. 2வது, ஜலம்தான் ஜீவிதத்தோட மூலம், ஜீவிதத்துடைய அடிப்படை, ஆதாரம். ஒரு கிரகத்துல ஜீவராசிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நவீன விஞ்ஞானிகள் முதல்ல அந்த கிரகத்துல ஜலம் இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஈஸ்வரனை போலவே ஜீவிதத்தோட மூல காரணமா ஜலம் இருக்கிறதால ஈஸ்வரனை ஜலத்துல ஆவாகனம் பண்றது எளிமையா இருக்கு. 3வது, ஜலம் ஒரு பவித்திரமாக்குற வஸ்து. இந்த மார்ஜான மந்திரங்கள் வழியா பவித்திரமாக்கிறதுக்கு ஜலம் உதவி பண்றது. நம்மோட அகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு புற உலக குறியீடு தான் இந்த ஜலம். ஜலத்துல ஈஸ்வரனை ஆவாகனம் பண்றதால ஜலத்து மேல நமக்கு ஈஸ்வர புத்திய நாமளே ஏற்படுத்திக்கிறோம். ஜலத்தை ஈஸ்வரன் அப்படின்னு வழிபடுறோம். விராட் தர்சனம், சர்வத்திர ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிற விராட் தர்சனம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஜல ஆவாகனம் உதவி பண்ணி தருது. சிருஷ்டி தன்னால நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சிருஷ்டி ஈஸ்வர அபிவிருத்தி அப்படிங்கறத நம்ம உள்ளார்ந்து உணரணும். இந்த உணர்தல் மூலமா, புரிதல் மூலமா லோகத்துல தெய்வத்துவத்தை நம்மளால, நம்மோட மனசால பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்தோட சந்தியாவந்தனம் ஒருத்தர் பண்ற போது அவர் ஜலத்தை அசுத்தப்படுத்த மாட்டார். வாழ்க்கை சூழலுக்கு அபாய காரணியா ஜலத்தை ஆக்க மாட்டார். ஏன்னா அவர் ஜலத்துல ஈஸ்வரனை ஆவாகனம் பண்றார். இந்த 4 காரணங்களால ஈஸ்வரனை ஜலத்துல ஆவாகனம் பண்றோம். எங்கேயும் அபரிமிதமா எளிமையா கிடைக்கிற வஸ்து ஜலமே. ஜீவிதத்தோட மூலாதாரம் ஜலம். ஒரு பவித்திரமாக்குற வஸ்து. ஜலத்தை ஆவாகனம் பண்ற போது ஜலத்தின் மேல ஈஸ்வர புத்தி வருது. இந்த 4 காரணங்களுக்காக ஈஸ்வரனை ஜலத்துல ஆவாகனம் பண்றோம். இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். ஆப்போவா இதகம் சர்வம் விஸ்வபூதான்யாபக பிராணாவா ஆபக பசவா ஆபக அன்னம் ஆபக அமிர்தம் ஆபக சம்ராட் ஆபக விராட் ஆபக ஸ்வராட் ஆபக
சந்தாம்சி ஆபஹ, ஜோதிம்சி ஆபஹ, யஜோம்சி ஆபஹ, சத்யம் ஆபஹ, சர்வ தேவதா ஆபஹ, பூர் புவசுவ ஆபஹ. இந்த மந்திரம் சர்வமும் ஆபஹ அப்படிங்கறத காட்டுறது. ஆபஹ ஜலம், ஈஸ்வர ரூபம். மிருகங்கள், பூச்சிகள், தாவரங்கள் இது எல்லாம் ஜலம்தான். ஜலமும் ஈஸ்வரனும் சர்வ வியாபிகள். ஓம் ஸ்ரீ கேசவாய நமக அப்படிங்கிற மந்திரத்துக்கு பின்னாடி மார்ஜான மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம். ஒவ்வொரு மந்திரத்தோடவும் நெத்தியில ஜலத்தை தெளிச்சுக்கணும். ஆக மார்ஜானம், புரோக்ஷணம் அப்படிங்கிற பவித்திரமாக்கிற தெளிக்கிற மந்திரம். 9 மந்திரங்கள். ஆபோஹிஸ்தா மயோ புவஹ தான ஊர்ஜே ததாதனஹ மகே ரணாய க்ஷக்ஷசே யோவஹ் சிவதமா ரசஹ தஸ்ய வாஜய தேதனஹ உஷதீரவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வத ஆபோ ஜனயதா ஜனஹ. 9 பாபங்களை விலக்கி தர 9 மந்திரங்கள். ஓம் ஆபோஹிஸ்தா மயோபுவஹ தான ஊர்ஜே ததானன மகே ரணாய க்ஷக்ஷசே யோவ சிவதமோ ரசஹ தஸ்ய பாஜய தேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வத ஆபோ ஜனயதா ஜனஹ. ரஜோ தமோ மோக ஜாதான் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஜாதான் வாக் மாயா காயா ஜாதான் தோஷான் நவ ஏதான் நவபிர்தயா. ரஜோகுணத்தால, தமோ குணத்தால, மோகத்தால செய்யப்பட்ட பாபங்கள். சத்துவகுணத்தால பாபங்கள் உருவாகாது. அதனால இந்த மந்திரத்துல சத்துவம் இருக்காது. தமோ குணத்துக்கும் மோகத்துக்கும் இடையே ஆவரண சக்தியும் விகல்ப சக்தியும் உண்டு. இந்த 3 பாவங்கள் 3 அவஸ்தை நிலைகள்ல செய்த பாவங்கள். சுஷுப்தி நிலையில தன்னிச்சையா யாரையாவது நம்ம உதைச்சிருக்கலாம். ஆழமா தூங்கிட்டு இருக்கிற போது கூட பாவம் செய்ய முடியறதுங்கிறதுக்கு இது உதாரணம். மனசு, வாக்கு, செயல் இதனால செய்யற பாபங்கள். இப்படி மொத்தமும் இந்த 9 பாபங்களையும் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த மார்ஜானம் விலக்கி தருது. ஆபோஹிஸ்தா மயோபுவக, நீ என்னுடைய ஆனந்தத்தோட மூலமா இருக்க, நீ ஆனந்த ரூபமா இருக்க. ஜலமே, நீதான் ஈஸ்வரன், ஆனந்தம், எல்லாத்துக்கும் மூலாதாரம் நீதான். 2வது மந்திரம் தான ஊர்ஜே ததானன. ஊர்ஜம் அப்படிங்கிற போஷாக்க தர்றதும் ஜலம்தான். போஷாக்கு 2 வடிவில நமக்கு தேவை. ஒன்னு ஸ்தூல தேகத்துக்கு, இன்னொன்னு மனசுக்கு. மனசுக்கு எது போஷாக்கு? தர்மம் தான் போஷாக்கு. மனசுக்கு சமாதி சக்க சம்பத்தி அப்படிங்கிறது. இந்த உடம்பு மனசுக்கான போஷாக்கெல்லாம் எங்களுக்கு அருள பண்ணி தருது. எதுக்காக? லோக விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்காக இல்ல. மகேரணாய சக்ஷசே. சக்ஷஸ் அப்படின்னா ஆத்ம ஞானம். ரமணீயம் அப்படின்னா பவித்ரம், அழகு, பூஜிக்கத்தக்கது, மங்களமானது. ஜலமான நீ எங்களுக்கு மகத்தானதும் மங்களமானதுமான ஆத்ம ஞானத்தை அருளி பண்ணித்தா அப்படின்னு வேண்டிக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற அதி மங்களகரமான குணம் எது? யோவ சிவதமாரசக. ஈஸ்வர சுரூபமா இருக்கிற ஜலத்துக்கிட்ட ரொம்ப மங்களகரமான அதோட ஆனந்தம் அப்படிங்கிற ரசம். அந்த ரசத்துக்கு எங்களை பாகஸ்தர்களா பண்ணித்தா. தஸ்ய பாஜய தேக. உன்னோட சாரமா இருக்கிற அதி மங்களகரமான சிவத்தமா ஆனந்தத்தை எங்களோட பகிர்ந்துக்கோ. எப்போ? இப்போ, இதம், உடனே பகிர்ந்துக்கோன்னு கேட்கிறோம். மறுஜென்மாவுக்கு அது தள்ளி போடுற அளவு பொறுமை இல்ல. இங்க கருத்துக்களோட வரிசை எவ்வளவு அழகா உருவாகிறதுங்கிறத நம்ம கவனிக்கணும். முதல்ல உடம்புக்கும் மனசுக்குமான போஷாக்க ஜலத்துக்கிட்ட வேண்டோம். அது ஞானம் நமக்கு வரத்துக்கான யோகியதை. அதுக்கு பின்ன ஞானத்தை தா அப்படின்னு நம்ம வேண்டோம். அதுக்கும் பின்ன இந்த ஞான பலமான ஆனந்தத்தை தா அப்படின்னு வேண்டோம். இப்போ யோகியதை, ஞானம், ஆனந்தம், இந்த 3ஐயும் அருள பண்றதுக்காக ஜலத்துக்கிட்ட நம்ம வேண்டோம். மீமாம்சை, வேதாந்தம், முமுட்சுத்துவம், பிரம்மச்சாரிகள், இப்படி எல்லாத்துக்கான ஞான பிராப்திக்கும் இந்த மந்திரம் உதவி பண்ற. இந்த போஷாக்கு எல்லாம் ஜலமான நீ
எனக்கு எப்படி தரணும்? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு அது ஏத்துக்கிற தன்மைக்கு தக்க உணவை வேணுமான அளவு வேணுமான சமயம் ஊட்டி தர்றது போல ஜலமான நீ எனக்கு இந்த போஷாக்கையும் இந்த யோகியதையும் இந்த ஞானத்தையும் இந்த ஆனந்தத்தையும் எனக்கு தரும். இப்போ குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு முறுக்க தர முடியாது. 2 மாச குழந்தைக்கு தாய்ப்பால் மாத்திரம்தான் வந்தது. 20 வயசுல அந்த குழந்தை ஒரு பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் தாய்ப்பால் அதுக்கு தர முடியாது. அப்போ அதுக்கு வேற திட பொருட்களை தான் உணவா தரும். இதே போலதான் ஆரம்பத்துல தர்மத்தால போஷாக்கு பண்ணி, பின்ன நல்ல குணங்களால போஷாக்கு பண்ணி, பிறகு ஞானத்தால போஷாக்கு பண்ணி, இது எல்லாத்தையும் ஜலமான நீ ஒரு தாய் தன் குழந்தைக்கு எது எப்பப்போ தரணுமோ அதது அப்பப்போ தரா போல எனக்கு தரணும். சந்தியாதேவி ஒரு ஸ்திரீ வடிவம், ஜலம் ஒரு ஸ்திரீ ரூபம். உஷதீரிவ மாதரக, ஒரு தாயப்போல அன்போட பாசத்தோட ஊட்டங்களை எனக்கு தாயப்போல தரணும்னு ஜலத்துக்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். சில நேரங்கள்ல குழந்தை அடம் பண்ணும் சாப்பிடுறதுக்கு. எப்போ என்ன சாப்பிடணும்னு குழந்தைக்கு தெரியாது. அதை சமாதானப்படுத்தி அதுக்கு தேவையானதை தேவையான அளவு தேவையான சமயத்துல தர்றதுக்கு ஊட்டி தரத்துக்கு தாய்க்கு தெரியும். அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், காக்காக்கு ஒரு வாய், குருவிக்கு ஒரு வாய், பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஒரு வாய். இப்படி நான் அந்த முட்டா குழந்தை போல இருக்கேன். தாயே, தர்மத்தை நான் பின்பற்றுறதில்ல, நற்குணங்களை நான் மதிக்கல, அஜ்ஞானத்தோடவே எப்பவும் உழன்று இருக்கேன். எனக்கு இந்த மரத்தையெல்லாம் அகற்றி போஷாக்கு பண்ணித்தர, நல்வழியை காட்டி தரது எனக்கு நீ அருளித்தா அப்படின்னு ஜலத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிற ஒரு பிரார்த்தனை. இதுக்காகத்தான் இங்க ஜலத்துக்கு தாயோட உவமை காட்டி தரது. தஸ்மா அரங்க மாமவக, ஆனந்தமும் மோட்சமும் எனக்கு வாய்க்கணும், மோக்ஷ யோகியதை எனக்கு சித்திக்கணும், சாதன சதுஷ்டய சம்பத்தி எஸ்ய க்ஷயாய ஜின்வத்த, ஆனந்தம் அழகானது, எல்லாருக்கும் அது வேணும். ஈஸ்வரனான நீயும் ஆனந்தத்தையே விரும்புற. எஸ்ய ஆனந்தாய நிவாசாய், ஆனந்தத்துக்கு நீயும் ஏங்கின்னு இருக்க. ஜின்வத அப்போ ஜனயதா ஜனக, எங்களின் பொருட்டு ஓ ஜலமே இதையெல்லாம் உருவாக்கி, யோகியதை ஞானம் ஆனந்தம் இதையெல்லாம் எங்களுக்காக உருவாக்கித்தா. ஜலத்துக்கிட்ட நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறா போல. ஒரு கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்களேன். ஒரு சூட்கேஸ மாத்திரம் எடுத்துட்டு அங்க போய் பொண்ணும் மாப்பிள்ளையுமா இருந்துட்டா போறோம். சத்திரம், வாத்தியார், பூ, சமையல் எல்லாம் கான்ட்ராக்டர் பொறுப்பு. இதே போல இங்க நமக்கும் ஜலத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட், மோட்ச கான்ட்ராக்ட். எனக்கு நீ ஞான யோகியதையே தரணும், ஞானத்தை தரணும், குரு அதுக்கு தேவைப்பட்டா அதையும் நீ தரணும், ஞான பலமான ஆனந்தத்தை தரணும். இப்படி சாதகர் தன்னோட புருஷார்த்த சித்தி வேண்டி வைக்கிற இந்த பிரார்த்தனை ஒரு உண்மையான ஆழமான கோரிக்கை. இதுக்கப்புறமா ஓம் பூர் புவ சுவஹ அப்படிங்கிற வியாகிருதியோட ஜலத்தை தெளிக்கணும். ஒவ்வொரு மந்திரத்தோடையும் ஒரு தரம் ஜலம் தெளிக்கணும். இது மார்ஜானம் மற்றும் புரோக்ஷண மந்திரம். புரோக்ஷணம் அப்படிங்கிறது ஜலத்தை நம்ம பருகிற 6வது பகுதி. ஜலத்தை கையில விட்டு மந்திரத்தை ஜபிச்சு மந்திரத்தால பவித்திரமான அந்த ஜலத்தை பருகிடணும். சந்தியாவந்தன காலத்தை பொறுத்து புரோக்ஷண மந்திரம் மாறி மாறி வரும். மார்ஜானம் 3 காலத்துக்கும் பொதுவானது. கார்த்தால சூரியஸ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகுதேபிய பாபேபியோ ரக்ஷந்தாம் யத் ராத்ரியா பாபம் அகார்ஷம் மனசா வாஷா ஹஸ்தாபியாம் பதாபியாம் உதரேன சிஷின்யா ரக்ஷ்ரிய தத் அவசம்து இதம் அகம் மாம் அமிர்தா யோனவ் சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல 2 விஷயங்கள். முதல்ல என்ன நான் பரிசுத்தமானவனா ஆக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேன். ஆக இது ஸ்வாகா அப்படின்னு சொல்லி என்னையே நான் காணிக்கையா செலுத்துறது.
என்கிட்ட தர்றதுக்கு ஏதோ இருக்கு. இதம் அகம் மாம் அமிர்த யோனவ், நான் பவித்திரமான என்னையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு 2 அர்த்தம். நான் என்ன ஈஸ்வரனுக்கு காணிக்கையாக்குறேன். எனக்கோ விருப்பம், எனக்குன்னு ஒரு விருப்பம் எதுவும் இல்லை. என்னோட விருப்பம் ஈஸ்வரனோட விருப்பத்தை பூர்த்தி பண்றது. கடவுளோட விருப்பம் தர்மம், தார்மீக வாழ்க்கை வழியா, சேவைக்கு அர்ப்பணமான வாழ்க்கை வழியா, நிஷ்காம கர்மத்துக்கு அர்ப்பணமான வாழ்க்கை வழியா என்னன்னா உன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு இன்னொரு தத்துவ அர்த்தமும் ஒண்ணு. ஒன்னோட ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கப்பட்ட பிம்பங்கள், இது எல்லாம் அகத் அனாத்மா பவித்திரமா ஆறப்போது நான் சுத்த ஆத்மா ஆகிறேன். பாபங்கள் எல்லாத்திலிருந்தும் நான் சுத்திகரமானதுக்கு அப்புறமா உள்ளபடியே சைத்தன்யமா இருக்கேன். என்ன நானே அர்ப்பணிக்கிற போது அங்க பேதம் இல்லை. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் பிரிவேதும் இல்லை. நானே நீ, நீயே நான். 4வது அத்தியாயத்துல கீதையில சில யோகிகள்லாம் சிறு தேவதா உபாசனம் பண்றாங்க. சில பேர் பரம்பொருளான அக்னியில தங்களை தாங்களே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறது அபேத ஞானம். இப்போ தனிப்பட்ட மந்திரங்களுடைய அர்த்தங்களை நம்ம பார்ப்போம். சூரியஸ்ச மன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச, 3 தேவர்களும் நம்ம ரட்சிக்கட்டும். சூரிய தேவதா 2 ரூபங்கள், சூரியன் மற்றும் ஈஸ்வர ரூபம். இது மொத்த சிருஷ்டியையும் உயிர்ப்பிச்சு தர ரூபம். முன்ன ஈஸ்வரனை ஜலத்துல ஆவாகனம் பண்ணோம். இப்போ ஈஸ்வரனை சூரியன்ல ஆவாகனம் பண்றோம். சர்வாத்ம பாவம் இப்படி நமக்குள்ள வந்து சேர்றது. மன்யு அப்படின்னா கோபம். மன்யு தேவதை அப்படிங்கிறது கோபத்துடைய கடவுள், கோபத்துடைய கடவுளை குறிக்கிறது. பெரும்பாலான பாபங்களுக்கு கோபத்தையே காரணமா நம்ம சொல்றோம். கோப தூண்டுதலால நான் தப்பா நினைக்கிறேன், மத்தவங்களை சபிக்கிறேன். கோபத்தோட தூண்டுதலால நான் மத்த பேரை இகழ்ச்சி பண்றேன், வெறுக்கிறேன், சத்தம் போடுறேன், உடலையும் மனசையும் காயப்படுத்திக்கிறேன். இது மானச ஹிம்சை, வாசிக்க ஹிம்சை, காய்க ஹிம்சை. இப்படி 3 ஹிம்சைகளுக்கும் கோபமே காரணமா இருக்கு. என்னோட முதலாளிய இல்ல வேற யாரோ ஒரு மூத்தவரை மனசால சபிக்கலாம். சத்தமோ காயப்படுத்தவோ என்னால முடியாத இடத்துல மனசால சபிக்கிறேன். 3வது தேவதை மன்யுபதய, கோபத்துடைய காரணங்கள்ல ராகம், துவேஷம், காமம், இப்படி கோபத்துடைய காரணங்கள். ராகதேவதை, காமதேவதை, இவர்கள் என்னை ரட்சிக்கட்டும். எல்லா தேவதைகளும் என்னை பாபேபியக, பாபங்களிலிருந்து விடுவிக்கட்டும், காக்கட்டும். கோபத்தால வர்ற பாபங்களிலிருந்து என்னை விடுவிச்சு காக்கட்டும். காமம் போகத்தையும், குரோதம் ஹிம்சையையும் விளைவிக்கிறது. ஒவ்வொரு ஆவணி அவிட்டத்திலையும் இதனாலதான் காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் அப்படிங்கிற ஜபத்தை ஜபிக்கிறோம். இப்போதாவது கோபம் என்னை விட்டு போகட்டும். இதனாலதான் தினமும் நம்ம மன்யு தேவதைய பிரார்த்தனை பண்றோம். பாபம் 3 வகை. வருங்கால பாபம், கடந்த கால பாபம், முன்கால பாபம். வருங்கால கோபத்திலிருந்து என்னை காக்கணும். யத் ராத்திரியா பாபம், கடந்த இரவுடைய பாபத்திலிருந்து என்னை காக்கணும். இந்த பாபங்களை எதனால நான் பண்றேன்? மனசா எதை நினைக்க கூடாதோ அதை நினைக்கிறதால பாபம் பண்றேன். வாச்சா எதை சொல்லக்கூடாதோ அத சொற்களை சொல்றதால நான் பாபம் பண்றேன். ஹஸ்தாபியாம், கைகளால எதை செய்யக்கூடாதோ அதை செய்து பாபம் பண்றேன். பத்யாம், கால்களால எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சு நான் பாபம் பண்றேன். உதரேன, வயிற்றால பசியும் தாகமும் தூண்டுறதுனால, மனசோட தூண்டலால, உண்ணத்தகாதத உண்றதால நான் பாபம் பண்றேன். சிக்ஷ்ணா, சிருஷ்டி பாகத்தால நான் பாபம் பண்றேன். இந்த காரணங்களால போன ராத்திரியில நான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் ராத்திரி தேவத்தை நீக்கி தரட்டும் அப்படின்னு அர்த்தம். புரோக்ஷண மந்திரங்கள்ல காலையில சூரியனை ஈஸ்வர ரூபமா, கோப தேவதையான மன்யுவ, கோப காரண ஆதிகளான ராகத்வேஷ கர்மங்களை மன்யுபதயக, இதையெல்லாம் பிரார்த்திக்கிறோம்.
இனி வரும் காலத்துல இந்த பாபங்களை நான் செய்யாத வகையில இந்த தேவதைகள் என்ன காத்து அருள பண்ணணும்னு பிரார்த்தனை. மந்திரத்தோட முதல் பகுதி பவிஷ்ய பாப நிரஸ்தத்துவம். எதிர்கால பாபங்கள், கைகள், கால்கள், வயிறு மூலமா மனசால, வாக்கால, செயலால செய்யற பாபங்கள். அடுத்து கடந்த கால பாபங்கள், முந்தைய ராத்திரியில செய்த பாபங்கள் நீங்க பிரார்த்தனை பண்றோம். பின்ன முன் காலத்துல யத் கிஞ்ச துரிதம் மை, இத சஞ்சித பாபம்னு சொல்லலாம். துரிதம்னா பாபம். மகா பாபம் உள்பட நான் செய்த பாபங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரன் நீக்கி அருள வேணும்ங்கிற பிரார்த்தனை. பாபங்கள் எல்லாம் நீங்கிற போது இப்ப நான் சுத்த ஜீவிதவன் ஆற. நைவேத்தியம் படைக்கிற முன்ன புரோக்ஷணம் மூலமா சுத்திகரணம் பண்றோம். அது போலவே நம்ம நாமே புரோக்ஷணம் பண்ணி ஈஸ்வரன் கிட்ட அர்ப்பணம் பண்றோம். சூரியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா, என்னையே நான் சூரிய அக்னி அப்படிங்கிற ஈஸ்வர அக்னி கிட்ட அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். விவகார்த்திக கோணத்துல இத பார்க்கிற பொழுது ஈஸ்வரன் கிட்ட என்ன நான் அர்ப்பணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். வேதாந்த கோணத்துல அபேத பிராப்தி, பிரம்ம ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புரோக்ஷண அர்ப்பணத்தால என்ன பலன்? அமிர்த யோனவ், சூரிய தேவதை அமரத்துவத்தோட, ஆனந்தத்தோட, மோட்சத்தோட ஆதாரம். ஸ்வாஹா அப்படிங்கிற வார்த்தை நம்ம யஜ்ஞம் பண்றோங்கிறத இங்க காட்டித்தரது. மாத்தியானிக புரோக்ஷண மந்திரத்தை பார்க்கலாம். ஆப புனந்து பிருத்திவீம் புனந்து பூத புனந்து மாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூத புனந்து மாம் யத் உச்சிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து மாம் அபேஷத்தாம் ச பிரதிகிரக ஸ்வாஹா. காலையில சொல்றது போலவே இப்பவும் இதை ஜபிக்கிறதுக்கு முன்ன மார்ஜான மந்திரம் சொல்லணும். ஆப்போ வாயுதகம் சர்வம், கடவுளை ஜலரூபமா ஆவாகனம் பண்ற மந்திரம். இந்த பரிசுத்தி மந்திரத்தால என்னையே நான் ஈஸ்வரன் கிட்ட அர்ப்பணம் பண்றேன். இதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தால என்னன்னா அர்ப்பணம் பண்ணல. அப்படி அர்ப்பணம் பண்ணியிருந்தா இப்போ 2வது முறையா அர்ப்பணம் கூடாது. பலமுறை கோயிலுக்கு போறது போலதான் இதுவும். ஆலயம், இந்த சமஸ்கிருத அர்த்தத்துடைய, சமஸ்கிருத பதத்துடைய அர்த்தம் என்ன? நான் வீட்டுக்கே திரும்ப கூடாது, அங்கேயே லயிச்சு போயிடும். திரும்ப திரும்ப போறதன் வழியா நான் அந்த லைஃப்ல இல்லை அப்படிங்கறதே அர்த்தமா இருக்கு. மத்தியானிக பவித்திரத்தை மந்திரமான ஆப புனந்து பிருத்திவி, அதோட அர்த்தம் ஜலமானது ஈஸ்வர ஸ்வரூபத்தோட பூமிய பரிசுத்தமாக்கட்டும் அப்படிங்கிறது. இங்க பிருத்திவிங்கிறது ஸ்தூல சாரீரத்தை குறிக்கிற பதம். ஸ்தூல தேகத்தை பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா சூக்ஷ்ம சரீரத்தை ஈஸ்வரன் பரிசுத்தப்படுத்தட்டும். பூஹ புனந்துமாம், என்னோட ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களை ஈஸ்வரன் பரிசுத்தமாக்கட்டும். புனந்து பிரம்மணஸ்பதி, வேதகுரு என்ன ஆசீர்வதிக்கட்டும். ஈஸ்வர அனுகிரகத்துக்கு அப்புறம் குரு அனுகிரகத்தை வேண்டிக்கிறோம். பிரம்மபூத புனந்துமாம், வேதங்களும் என்ன பரிசுத்தமாக்கி தரட்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட வேதங்களும் என்ன பரிசுத்தப்படுத்தட்டும். சாஸ்திரங்கள் குருவால பரிசுத்தமாக்கப்படுற விஷயங்கள். தவறான புரிதல்களை நீக்கி சரியான புரிதலை தர்றது இது. வாசஸ்பதி அப்படிங்கிற அதே குரு கிட்ட கத்துண்ட போதும் இந்திரன் சரியான அர்த்தத்தை புரிஞ்சுன்னா விரேச்சனன் அசுரனா ஆன. சாஸ்திர பரிசுத்தமாக்கல்ங்கிறது இங்க என்னோட தவறான புரிதல் நீங்கி போறத, விலக்கப்படுறத குறிக்கிற பரிசுத்தமாக்கல். ஈஸ்வர கிருபை, குரு கிருபை, சாஸ்திர கிருபை, இது 3ஐயும் இங்க நான் வேண்டேன். இதிலிருந்து நான் செய்யற அக்கிரமங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட போறேன். உச்சிஷ்டன், மற்றவர் உண்டு மீதமா இருக்கிற எஞ்சிய உணவு. நான் உச்சிஷ்ட அன்னத்தை சாப்பிட்டிருக்கேன். உச்சிஷ்ட அன்னம் தமோ குணத்தை தருது, புத்திய மந்தப்படுத்துறது. அபோஜ்யம், சாஸ்திரம் பரிந்துரைக்காத ஆகாரத்தை நான் சாப்பிட்டிருக்கேன். இது சாஸ்திரம் நிராகரிக்கிற உணவு. அது ரஜோகுணத்தை உருவாக்கி மனச கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள்ல ஆழ்த்தி தருது. இது தமோ ரஜோ அன்னம். ரத்த அழுத்தம், ரத்த அபிவிருத்தி, இது போல மருத்துவ குணங்கள் இருந்தாலுமே இது சாஸ்திரத்தால தடை செய்யப்பட்ட உணவுகள். மந்தத்தன்மையும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையும் தரதால சாஸ்திரம் இதை தடை பண்றது. ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணாத உணவும் கூட அபோஜ்யம் தான். அதனால சாப்பிட உட்கார்ற போது ஈஸ்வரனை
நினைக்கவாவது பண்ணணும். யத்வா துஷ்சரிதம் மம, நான் செய்த எந்த பாப கர்மா ஆனாலும் அசதத் பிரார்த்திகிரக, துஷ்டர்கிட்ட இருந்து எதையும் வாங்கிக்கிறது. பணம், பொருள், தனம், தானியம், இப்படி ஏதோ ஒரு வஸ்துவை துஷ்டர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிற பாவம். சாஸ்திரம் சொல்றதன்படி ஒருத்தர்கிட்ட நம்ம ஒண்ணு வாங்கிக்கிற பொருள் மூலமா கூட அவரோட குணம் நம்ம கிட்ட வந்து சேர்றது. ஒன்னு திருஷ்ட பரிவர்த்தனை, இன்னொன்னு அதிருஷ்ட பரிவர்த்தனை. ஒரு பொருள்சார் மனிதர்கிட்ட உணவையோ இல்ல செல்வத்தையோ நம்ம வாங்கிக்கிறதா வச்சுட்டோம்னா நீங்களும் அங்க பொருள்சார் மனிதரா மாறிடுறீங்க. அந்த மனிதரோட சமீபத்துல சமயமும் ஆன்மீகமும் நம்ம விட்டு விலகி போறது. இந்த தோஷத்தோட பேரு அசத் பிரதிகிரகம். இதுல சிக்கல் என்னன்னா, நம்ம கிட்ட உணவு பொருள் தர்றவர்கிட்டெல்லாம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டு இருக்க முடியாது. அதனால ஈஸ்வரன் கிட்ட அசத் பிரதிகிரக ஸ்வாகா அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். என்னோட எல்லா பாவங்களையும் ஈஸ்வரன் பரிசுத்தமாக்கி தரட்டும். ஸ்வாகா, என்னையே பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்றது ஸ்வாகா. இப்போ சாயம் புரோக்ஷணத்தை பார்க்கலாம். கார்த்தால மந்திரங்களை போலவே தான் இதுவும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அக்னிஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஷ்ச மன்யுகுருதேபிய பாபேபியோ ரக்ஷந்தாம் யத் அக்னா பாபம் அகார்ஷம். காலையில சூரிய, இப்போ அக்னி. எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிற ஈஸ்வரன் சூரியன், அக்னியும் அதுவே. கார்த்தால சூரியனை ஆவாகனம் பண்றேன், சாயந்தரத்துல அக்னிய ஆவாகனம் பண்றேன். கார்த்தால ஒளி சூரியன், இரவோடைய பிரகாசம் அக்னி. ரெண்டுமே ஞான ஸ்வரூபம், ஈஸ்வரனாகிய ஒளிய குறிக்கிறது. மற்ற மந்திரங்கள் எல்லாத்திலையும் மாற்றம் எதுவும் இல்லை. கோபமும் அதன் காரணங்களும் எதிர்கால, கடந்த கால, முன்கால பாபங்களில் இருந்து தோன்றிய ஒரு சின்ன மாறுபாடு. கார்த்தால கடந்த காலம் முந்தின இரவு, சாயந்தரம் கடந்த காலம் அந்நத்து காலம்பர. அதனால யத் அகன்ன, எந்த யத் ராத்திரிக்கு பதில் பாபம் அகர்ஷணம். யத் அகன்ன அப்படின்னு அந்நத்து காலையில சேர்ந்த பாபங்களை நீக்கி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை. பகல்ல செய்த பாபங்களை நீக்க வேண்டிய தேவதை ஆகிர் தேவதை. கார்த்தால சூரிய ஜோதி கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம், சாயந்தரம் சத்திய ஜோதி கிட்ட. சத்தியே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு சத்திய ஜோதி கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். சத்தியம் ஈஸ்வரனை குறிக்கிறது. இத்தோட பிராக்ஷணம் முடிவடைகிறது. 7வது பகுதி புனர்மார்ஜானம். இதோட அர்த்தம் மறுபடியும் தீர்த்தம் தெளிக்கிறது. ததிகிராவிண்ணோ அகார்ஷம் ஜிஷ்ணோர் அஸ்வஸ்யவாஜனஹ சுரபினோ முகாகிருத் பிரண ஆயோம் சிதாரிஷஹ ஆபோஹிஸ்தாமயோ புவஹ. அதுல ஆரம்பிச்சு ஓம் பூர்புவ சுவஹ வரைக்கும் மறுபடியும் மார்ஜான மந்திரங்கள். இது ஈஸ்வரனை சிறப்பிச்சு தர மந்திரங்கள், ஜலத்தால ஆவாகனம் பண்ணி சிறப்பிக்கிற மந்திரங்கள். ததிகிராவிண்ணோ, படைப்பு அனைத்தையும் உருவாக்கி நிலைக்க பண்றவர். படைப்போட பொருள் காரணம், உபாதான காரணம் ஈஸ்வரன். களிமண் பானைகள் இருக்கு, அதை உருவாக்குறது, அதை நிலைக்கவும் பண்றது களிமண். அதே போல ஈஸ்வரர் பிரபஞ்சத்தை படைக்கிறார், அதை நிலைச்சு நிக்க பண்றார். ஜிஷ்ணோர், எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்கிறவன், ஒருபோதும் தோற்காதவன். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஈஸ்வரன் தீய சக்திகளை போரிட்டு அதை வெற்றி கொள்றார். ஜிஷ்ணோர் அப்படிங்கிறது நோர், எப்பவும் வெற்றி சாத்தியமாயின்றிருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுற பதம். வெற்றி பெற்றுண்டே இருக்கிறது, ஜெயிச்சுட்டே இருக்கிறது ஒரு பழக்கம்னு சொல்றது. அஸ்வஸ்ய சர்வ வியாபி, குதிரைங்கிற அர்த்தம் இல்லைங்க, சர்வ வியாபி. வாஜினக, வேகமா பயணம் பண்ணக்கூடியவர். மனசை விட வேகமா, இந்திரியங்களை விட வேகமா பயணிக்க வல்லவர். புராண உதாரணங்கள்ல பக்தர் இன்னல்களை தீர்க்கிறதுக்கு ஈஸ்வரன் விரைஞ்சு வேகமா வர்றத பாக்கிறோம். இந்த சிறப்புகளை உடைய ஈஸ்வரனை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு. அடுத்து வரம் கேட்கிறது. சுரபினோ முகாகரது, என்னோட வாய் சுகந்தமுள்ளதா இருக்கிறதா அருள பண்ணுங்கோ. வாய் மணக்கிறதுக்கு நறுமண பொருள் எல்லாம் வேண்டாம், நல்ல வார்த்தைகள் மூலமா சுகந்தமா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்கிறோம். என்னோட வார்த்தைகள் இனிமையானதா இருக்கணும், என்னோட வார்த்தைகள் காயப்படுத்தாத வார்த்தைகளா இருக்கணும், என்னோட வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகளா இருக்கணும், என்னோட வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளா இல்லாது இருக்கணும், என்னோட வார்த்தைகள்
ஆசி கூறுவதா இருக்கணும், சாபமா இருக்க கூடாது. என்னோட வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பாய் இல்லாம இருக்கணும், உண்மையா இருக்கணும். என்னோட வார்த்தைகள் வஞ்சனை ஏதும் இல்லாம நேர்மையானதா இருக்கணும். இதுதான் சுரபினோ முகாகரது பிரதாரிக்ஷா நீட்டிக்கிறது. ஈஸ்வரன் நீள ஆயுச தரணும். நம்மோட வாழ்நாள் பிராரப்தத்தால நிர்ணயமாகிறது அப்படிங்கிற போது இந்த வரத்துக்கு என்ன அர்த்தம்? அபமிருத்யு இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம். மரணம் இயற்கையானதா இருக்கணும், அகால மரணம் சம்பவிக்க வேண்டாம் அப்படின்னு வரம். இந்த 7வது பகுதி வரைக்கும் முன்னேற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த 3 தான் முக்கியமான பகுதிகள். மொதல் 7 தவிர்த்து போனாலும் அடுத்த 3 பகுதிகளை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். 8வது பகுதி அர்க்ய பிரதானம். கை நிறைய ஜலம் எடுத்து மந்திரம் ஜபிச்சு சூரியன் இருக்கிற திசையில தெளிக்கணும். ஜலம் இல்லாத போது மண்மையாவது தெளிக்கணும். இது மகாபாரத யுத்தத்துல நடந்ததா ஒரு ஐதீகம். பிரணவ, வியாக்கிருதி, காயத்ரி மந்திரங்கள் இந்த அர்க்ய பிரதானத்துல ஜபிக்கிறது. ஓம் பிரணவம், பூர்புவ சுவஹ வியாக்கிருதி, தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது காயத்ரி. கார்த்தால சாயந்தரத்துல 3 தரம், மத்தியானத்துல 2 தரம் அர்க்ய பிரதானம். இதுக்கப்புறம் ஒரு பிராயஷ்சித்த அர்க்யமும் பண்ணணும். இதுக்கு பேரு கால அத்தியாயம் அப்படின்னு. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னையோ பின்னையோ சந்தி செய்யறதால நம்ம ஏற்படுற பிழைக்கு நம்ம வருந்தி நம்ம செய்யற அர்க்யம் அது. அர்க்யத்தை பத்தி ஒரு கதை உண்டு வேதத்துல. மந்தாஹா அப்படின்னு 30 கோடி ராட்சசர்கள் சூரிய பகவான் மேல யுத்தம் பண்றதுக்கு பிரம்மா கிட்ட போய் வரம் கேட்கிறாங்க. பிரம்மாவும் ததாஸ்து அப்படின்னு அந்த வரத்தை தந்துட்டார். மந்தாஹா ராட்சசர்கள் சூரிய பகவான் மேல சந்தியா காலத்துல போர் தொடுத்து அவரை விழுங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பூமி உயிர்த்து இருக்கிறதுக்கு சூரியன் அவசியம். அதனால தேவர்கள், ரிஷிகள், மனுஷங்க இவங்கெல்லாம் இந்த தாக்குதலை தடை பண்றதுக்காக நினைச்சு ஆயுதம் ஏதும் இல்லாத அவங்க ஜலத்தையே வஜ்ர ஆயுதமா ஆக்குனாங்க. பிரணவ, வியாக்கிருதி, காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கிற போது ஜலம் வஜ்ராயுதமாகிறது. மந்திரத்தை ஜபித்து ஜலத்தை தெளிச்சு மந்தாகா ராட்சசர்களை கொல்லாது. ஆனா மந்தியோகிருஷ்ண தீபம் அப்படிங்கிற தீவுக்குள்ள அவங்கள தள்ளிடுறது. ஆக அர்க்ய பிரதானமானது சூரியனை ரட்சிக்கிறதுக்கு சமானமானது. ஒரு த்விஜர் காயத்ரி ஜபிச்சு ஜலம் தெளிக்கிற போது ராட்சசர்கள் தீவுக்குள்ள தள்ளிடுறாங்க. அர்க்யத்துக்கு பின்ன ஓம் புவர் புவ சுவகங்கிற புரோக்ஷணம் பாபங்களை நீக்கி தருது. அர்க்யமானது சூரியனை ரட்சிக்கிறதன் மூலமா தர்மத்தை ரட்சிக்கிறது. தீபத்துல தள்ளப்பட்ட மந்தாகா ராட்சசர்கள் மறுநாளைக்கு வருவாங்க. அதனால த்விஜரும் மறுநாள் அர்க்ய பிரதானம் பண்றதன் மூலமா சூரியனுக்கு பாதகம் விளையாம காப்பாத்துவார். இதுக்கு ஒரு தத்துவ அர்த்தமும் முக்கியமா உண்டு. தனக்கு உள்ள இருக்கிற தேக அபிமான ரூபத்துல இருக்கிற காம, குரோத, மத, மாச்சரிய இத்தியாதிகளை மந்தாகா அசுரர்களா உருவகம் பண்ணிக்கலாம். மனசுக்குள்ள 1000 எதிர்மறை எண்ணங்கள் உலவிண்டே இருக்கு. ஆசுரீம் சம்பத் அப்படின்னு 16ஆம் அத்தியாயத்துல கீதையில கிருஷ்ணர் சொல்லுவார். சூரிய தேவத்தை உள்ள இருக்கிற ஆத்மனை குறிக்கிற உருவகம். ஸ்வயம் பிரகாஷ சூரியன், ஸ்வயம் பிரகாஷ ஆத்மா. தேக அபிமானம் அதனால உருவான அசுர விருத்தி. இதனால ஆத்மா தாக்கப்படுறது போல அழியறது போல ஒரு தோற்றம் வருது. ஆத்மா அழிவு அப்படிங்கிறது நம்மளோட காட்சியிலிருந்து ஆத்மா மறையறதும் அழியறதும் ஒன்னா இங்க அர்த்தம் பண்ணிக்கிறோம். அர்க்யம் தேக அபிமானத்தை விலக்க வேண்டி செய்யப்படுற ஒரு பிரார்த்தனை. சந்தியா வேளையில தேக அபிமானம் அதிகமா இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதிகாலையில, அந்தி மாலையில ஒருத்தரோட தேக ஸ்மரணை அதிகமா இருக்கும். தத்துவ ரீதியா காயத்ரியோட சேர்ந்து செய்யப்படுற அர்க்யமானது ஆத்மாவை மறைக்காத வகையில தேக அபிமானத்தை நீக்கி தருது. அடுத்த பகுதி சந்தியோபாசனம், அபேத தியானம். 9வது பகுதி சந்தியாதேவி மேல தியானிக்கிறத குறிப்பது. சந்தியாதேவி தான் ஈஸ்வரி. உபாசனம் 2 வகை. பேத உபாசனம், ஈஸ்வரனை வேறா நினைச்சு தியானம் பண்றது. பெரும்பாலான வழிபாடு இப்படி பேத வகை, பேத உபாசனம்.
ராமர், கிருஷ்ணர், கணபதி, லக்ஷ்மி, இப்படி நம்ம கிட்ட இருந்து வேறுபட்டவர்களா அவங்கள பார்த்து நம்ம பண்ற உபாசனம். வெளிப்புறமா தியானிக்கிற போது கடவுளும் வெளியில இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கிறோம். ஈஸ்வரன் தன்னிலிருந்து வேறுபட்டவர் இல்லைங்கிறத தெரிஞ்சுண்டு சாதகர் மனச பயிற்றுவிக்க வேண்டி சாஸ்திரமே அபேத உபாசனையை போதனை பண்றது. இங்க வேறெங்கேயும் ஈஸ்வரனை ஆவாகனம் பண்ணாம என்னிலேயே ஈஸ்வரனை ஆவாகனம் பண்ணிக்கிறேன். முன்னதுல ஈஸ்வரனோட இணைப்பு என்னோட கற்பனையில நடக்கிறது. அபேத தியானத்துல, அபேத உபாசனத்துல தீவிர விசாரத்துக்கு அப்புறமா நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஆவாகனமோ கல்பனையோ இல்ல, அது உண்மை அப்படிங்கறத நம்ம உணர்றோம். இந்த உண்மையா உருவெடுக்கிற போது ஞானம் ஆறுது, கல்பனையா இருக்கிற போது உபாசனம் ஆறுது. இந்த ஞானம் வந்த பின்ன இத விசாரம் பண்றது நிதித்தியாசனம். புரிதலுக்கு பின்ன விசாரம் நிதித்தியாசனம், கல்பனை உபாசனம். தெரிஞ்சிக்காதவங்களுக்கு அபேதம் உபாசனம், ஞானிக்கு அதுவே நிதித்தியாசனம். சந்தியா உபாசனம் 2 வழியில செயல்படுறது. வேதாந்த கல்விக்கு பின்ன, வேதாந்த ஞானம் வந்ததுக்கு பின்ன சந்தியாவந்தனம் பண்றது அபேத நிதித்தியாசனம். வேதாந்த பயிற்சி இல்லாத போது அது அபேத உபாசனம். மந்திரம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகம் அஸ்மி. சூரியன் ஈஸ்வரனை பிரம்மனை குறிக்கிறது, நான் ஜீவனை குறிக்கிறது. சூரியனே பிரம்மன், தத் பிரம்மன் அகம் அஸ்மி. பிரம்மன் குறித்த உபாசனைக்கு சந்தியோபாசனம் அப்படிங்கிற பெயர். எதுக்காக? சந்தியாவே பிரம்மன். சாயஷ்சயா புருஷேயஷ்ய வா ஆதித்யேச்சாயஹ. தைத்திரிய உபனிஷத். இதோட வேறுபாடுகள் மேலோட்டமானவை, அடிப்படையில இது பிரம்மனே அப்படின்னு சொல்றது. வேதாந்த பயிற்சி இல்லாதவங்களுக்கு அவரே தன்னை சந்தியாதேவின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிற போது 2 கைகளாலும் ஹிருதயத்தை தொடரும். சைத்தன்யம், ஹிருதய கிருத சைத்தன்யம். இதுதான் 9ஆம் பகுதி அபேத உபாசனம். இது ஏன் முக்கியமானது? எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் இறுதி குறிக்கோள். அடுத்து 10வது பகுதி ஆதித்யாதி தர்ப்பணம். ஜலத்தை அர்க்கியம் பண்றதன் மூலமா செய்யப்படுற தர்ப்பணம் எளிமையானது, சுலபமானது. தர்ப்பணம் அப்படிங்கிற பதம் பிரீத்தி பண்றது அப்படிங்கிற அர்த்தம். பித்ரு, அமாவாசிய, ஆதித்யாதி தர்ப்பணங்கள் உதாரணங்கள். இங்க நவ கிரகங்களுக்கு 9 தர்ப்பணங்களை பண்றோம். ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரகம் தர்ப்பயாமி, புதம் தர்ப்பயாமி, ப்ருஹஸ்பதிம் தர்ப்பயாமி, சுக்ரம் தர்ப்பயாமி, சனைஷ்சரம் தர்ப்பயாமி, ராகும் தர்ப்பயாமி, கேதும் தர்ப்பயாமி. இது நவகிரக பிரார்த்தனை. இதனால கிரக தோஷங்கள் விலகிறது. இது பிரபஞ்சம்ங்கிற முழுமையோட உபாசனையும் கூட. நம்ம மனசு கிணத்து தவளையா வேலை, குடும்பம், குழந்தைகள், சுற்றுப்புறம், சொந்த பந்தம் இதுக்குள்ளேயே உழண்டு இருக்கு. சூரிய குடும்பத்தை ஒரு தரம் நினைவுல வச்சுக்கிறதுக்கு, நினைவுக்கு கொண்டு வரத்துக்கு எப்படி கிரகங்களால நம்மளுடைய உயிர் வாழ்க்கை, நம்மளுடைய பார்வை இதெல்லாம் விரியறதுக்கு உதவுறதோ அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு இந்த பிரார்த்தனை ஒரு வாய்ப்பா இருக்கு. நவகிரக தர்ப்பணத்துக்கு அப்புறம் ஈஸ்வர ரூப தர்ப்பணம், 12 ஈஸ்வர ரூபங்களை தர்ப்பணம் பண்றோம். கேசவம் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, மாதவம் தர்ப்பயாமி, கோவிந்தம் தர்ப்பயாமி, ஸ்ரீதரம் தர்ப்பயாமி, ரிஷிகேஷம் தர்ப்பயாமி, விஷ்ணும் தர்ப்பயாமி, மதுசூதனம் தர்ப்பயாமி, திரிவிக்ரமம் தர்ப்பயாமி, வாமனம் தர்ப்பயாமி, பத்மநாபம் தர்ப்பயாமி, தாமோதரம் தர்ப்பயாமி. இப்படி ஈஸ்வரனுடைய 12 ரூபங்கள். பிரார்த்தனை காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு தர்ப்பணம். இந்த 2 தர்ப்பணங்களும், இந்த 2 தர்ப்பணங்களோட நவகிரக தர்ப்பணம், ஈஸ்வர தர்ப்பணத்தோட சந்தியாவந்தனத்துடைய முதல் பகுதி பூர்வ அங்கம் நிறைவுக்கு வருது. இப்போ சந்தியாவந்தனத்தோட 2வது அங்கமான உத்தராங்கத்துக்குள்ள போகலாம். இது பவித்திரமான, ஒதுக்குப்புறமான இடத்துல, பூஜைக்குரிய இடத்துல செய்யப்பட வேண்டிய பகுதி. இதுலயும் 10 பகுதிகள் இருக்கு. முதல் 4 பகுதிகள் பூர்வாங்கம் போலவே தான் இருக்கு.
ஆசனம், ஆசமணியம், விக்னேஸ்வர தியானம், கணபதி தியானம், பிராணாயாமம், சங்கல்பம். சங்கல்பத்துல வித்தியாசங்கள் உண்டு. பிராதசந்தியா மகாமந்திர ஜபம் கரிஷ்யே காத்தால, மாத்தியானிக காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே மத்தியானம், சாயம் சந்தியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே சாயங்காலம். 5வது பகுதி பிராணாயாமம். காயத்ரி ஜப ஆரம்பத்துல ஒரு தரம் பண்றது பிராயஷ்சித்த பிராணாயாம. ஜபத்தோட 5வது பகுதியில பண்றது 3 அல்லது 10 முறை பண்ணணும். சுவாசத்தோட ஜபம் சேர்ந்தா 3 முறை, இல்லையானா 10 முறை. சின்னவங்க, வயசுல சின்னவங்க, வயசானவங்க, வியாதிஸ்தர்கள் இவங்களுக்கு மந்திர ஜபம் மாத்திரம் பண்ணலாம். பூரகம், ரேச்சகம், கும்பகம். நாசி, இடது நாசி வழிய உள் சுவாசம், உள்ளிருத்தல், வலது நாசி வழிய வெளி சுவாசம். இந்த பிராணாயாமமே ஒரு விஞ்ஞானம் தான். சூரிய நாடி, சந்திர நாடி, நாடி சுத்தி, அந்தகரண சுத்தி இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. சுவாசமும் மந்திரமும் சேர்றது சகர்ப்ப பிராணாயாமம். ஜபத்தின் மூலமா தேக அபிமானம் கரைஞ்சு போறது. இது பி காம்ப்ளெக்ஸ், ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் ஒன்னா எடுத்துக்கிறோமே, அது போல உடம்பு நலமா இருக்கணுங்கிற அக்கறை தேவை. அதே நேரத்துல உடம்ப மாத்திரம் உபாசனை பண்ணி உங்க கவனத்தை முழுசும் அதையே ஆக்கிரமிக்க பண்ணாம பாத்துக்கணும். ஓம் சத்தியம் அப்படிங்கிறது பூரகம், காயத்ரி அது கும்பகம், ஓம் ஆப்போ ஜோதி ரச அமிர்தம் பிரம்ம பூர்புவ சுவர் ஓம் அது ரேச்சகம். வியாகிருதி, காயத்ரி, காயத்ரி சிரஸ் இது பத்தி முன்ன சொன்னதை நினைவுபடுத்திக்கோங்க. பிராணாயாமத்துல வெளியே போற சுவாசம் கையோட தொடர்பு கொள்றதால அசுத்தம் அப்படின்னு சொல்றோம். வலது காத கையால தொடர்றதன் வழியா அது சுத்தமாறது. கங்கை வலது காதுல உள்ளதா ஐதீகம். வலது காதுல கங்கை, காயத்ரி 2 பேரும் உண்டு. இதனாலதான் வலது காதை தொட்டு கொட்டாவி விடுற பழக்கம் நம்ம கிட்ட உண்டு. பிராணாயாம மந்திரத்துக்கு முன்ன ரிஷிகள் சந்தஸ் இவங்களையும் ஆவாகனம் பண்றோம். தேவதா பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா, தேவி காயத்ரி சந்தக பரமாத்மா தேவதா, பூராதி சப்த வியாகிருதீனாம் காஷ்யப அத்ரி பிருஹு குத்ஸ வசிஷ்ட கௌதம ஆங்கீரச ரிஷயः, காயத்ரி உஷ்ணி கனுஷ்டு பிருஹதி பங்கி திருஷ்டு ஜகத்ய சந்தாம்சி அக்னிவாயு அர்க்க வாகீச வருணேந்திர விஸ்வ தேவா தேவதாக. இதோட பிராணாயாமம் முடிவுக்கு வருது. அடுத்த பகுதி காயத்ரி ஜபம். அதுக்கு முன்ன சில ஆவாகன மந்திரங்கள். முதல் பகுதி காயத்ரி ஆவாகனம். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம், காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஹுஷ்வஹ. இந்த மந்திரத்துல காயத்ரி தேவிய ஹிருதயத்துல ஆவாகனம் பண்ணிக்கிறோம். பின்னாடி வர்ற பதங்கள்லாம் அவளை சிறப்பு பண்ற பதங்கள். காயத்ரி ஆயாது, என்னோட ஹிருதயத்துல ஆசனத்துல நீ உட்காரு. வரதா, வரம் தருபவளே. தேவி, ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமா இருக்கிறவளே. அகம் பிரம்ம சம்மிதம், முடிவற்ற அழிவற்ற உண்மையான சத்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சந்தசாம் மாதே, வேத மந்திரங்களுக்கு அன்னையே. இதம் பிரம்ம ஜுஷுஷ்வனஹ, இந்த குறிக்கோளுக்காகவே உன்னை நான் ஆவாகனம் பண்றேன். இங்க பிரம்ம அப்படின்னா ஸ்தோத்திரம் ஸ்துதின்னு பொருள்ல வரும். என்னோட சிறப்பித்தலை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு. அடுத்த பகுதியில ஸ்தோத்திரம். ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமசி விஸ்வசி விஸ்வாயு சர்வசி சர்வாயு. ஸ்தோத்திரத்தோட சாரம் என்னன்னா, சந்தியாதேவியாகிய நீயே சர்வமும் அப்படிங்கிறது. ஓஜக இந்திரிய சக்தி, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இதோட ஆற்றல் எல்லாம் நீயே. எனக்கு இந்திரிய சக்திய அருள பண்ணித்தா. தேவியோட ஒரு நற்குணத்தை ஸ்துதி பண்றதன் மூலமா நம்ம மேல அந்த குணத்தை வரமா தர்றதுக்கு அவகிட்ட வேண்டிக்கிறோம். சஹோசி மனபலம், பலமசி தேகபலம், பிரஜோசி ஒளிரும் தேவி, தேவா நாம் தாம நாமசி தேவர்களோட உறைவிடம். சந்தியாதேவிய பிரார்த்தனை பண்ற போது நம்ம எல்லா தெய்வங்களையும் இங்க பிரார்த்திக்கிறோம். கோபூஜை போல இதுல எல்லா தேவதைகளும் சந்தியாதேவிக்கு உள்ள உரையறதா இப்படி சொல்றது. நாமசி, நீயே எல்லா பெயர்களாவும் இருக்க. நாம ரூபங்கள் எல்லாம் உன்னையே சார்ந்து இருக்கு. வேதாந்த கோணத்துல இந்த ஸ்துதி எளிமையா விளங்கும். விஸ்வமசி விஸ்வாயு, நீயே முழு பிரபஞ்சமும். சர்வசி சர்வாயு, பிரபஞ்சத்தை உயிர்ப்பிச்சிருக்கிற உயிர் சக்தி நீயே. அபிபூ,
2 அர்த்தங்கள். ஒன்னு சர்வ வியாபகம் இருக்கிறது, இன்னொன்னு எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்கிறது. காயத்ரியோட இந்த ஸ்துதி மூலமா மறைமுகமா இந்த குணங்களை நமக்கு வரமாத்துறதுக்கு வேண்டிக்கிறோம். மனசக்தி, இந்திரிய சக்தி, சரீர சக்தி, ஆயுஷ், வெற்றி, இது எல்லாத்தையும் எனக்கு வரமாத்தரணும்னு காயத்ரி மாதா கிட்ட வேண்ட பிரார்த்தனை. ஓம் பிரணவமும் நீயே அப்படிங்கிற ஸ்துதி. அதுக்கு பின்ன காயத்ரீம் ஆவாகயாமி, சவித்ரீம் ஆவாகயாமி, சரஸ்வதீம் ஆவாகயாமி மந்திர ஜபம். தேவிய ஒரு மூர்த்தமாகவோ பிம்பமாகவோ பூரண கும்பமாகவோ இல்லாம நம்மோட ஹிருதயத்துல ஆவாகனம் பண்றோம். சந்தியாதேவியோட 3 அம்சங்களையும் ஹிருதயத்துல ஆவாகனம் பண்றேன். காயத்ரிங்கிற பதத்துக்கு 3 அர்த்தங்கள். அது ஒரு வேத சந்தஸ், அது முதல் அர்த்தம். ஸ்லோகத்துல பத வரிசை தான் சந்தஸ். பத எண்ணிக்கை, அக்ஷர எண்ணிக்கை, வரி எண்ணிக்கை, இந்த மாதிரி. காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருஹதி, பங்கி, திருஷ்டுப், ஜெகதி இத்தியாதி சந்தஸ். இப்படி காயத்ரி சந்தஸ்ல அமைஞ்ச குறிப்பிட்ட மந்திரம் அப்படிங்கிறது 2வது அர்த்தம். காயத்ரி மந்திரத்தால ஆவாகனம் பண்ணப்பட்ட காயத்ரி தேவி சந்தியா தேவிங்கிறது 3வது அர்த்தம். ஆக காயத்ரிங்கிற வார்த்தைக்கு சந்தஸ், மந்திரம், தேவி இப்படி 3 அர்த்தம் இருக்கு. காயத்ரி ஆவாகயாமிங்கிற போது தேவதைய சொல்றோம். காயத்ரிங்கிற சமஸ்கிருத பத அர்த்தத்துக்கு தன்னை வணங்குறவரை காப்பவள் அப்படின்னு அர்த்தம். சவித்ரி அப்படிங்கிற பதத்துக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. சவித்ரின்னு சந்தஸ் எதுவும் கிடையாது. காயத்ரி மந்திரமே சவித்ரி மந்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறது. சவித்ரிங்கிற சமஸ்கிருத பதத்துக்கு அர்த்தம் சூரியனுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பொருள். சவித்ரியை ஆவாகனம் செய்யற போது சூரிய மண்டலத்துல ஆவாகனம் பண்றோம். சரஸ்வதி அப்படிங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் மாத்திரமே உண்டு. வேத ஞான ஸ்வரூபம் சரஸ்வதி. சரஸ்ங்கிற சமஸ்கிருத பதம் ஏரியை குறிக்கிறது. வேதங்கள் ஏரிக்கு உபமானம், சரஸ்வதி ஏரியில் மலர்ந்த தாமரைக்கு உபமானம். வேதத்தால விளைஞ்ச ஞானத்தோட ஸ்வரூபமே சரஸ்வதி. ஞானமா காட்சி அளிக்கிற சந்தியாதேவியே சரஸ்வதி, வித்யாதேவி, வாக்தேவி, வாணி, வித்ய தேவதா. இத்தோட ஆவாகனம் நிறைவுக்கு வருது. காயத்ரி ஜபத்தோட அடுத்த பகுதி ஞாசம். ஞாசக, ரிஷி, தேவதா, சந்தஸ் இதையெல்லாம் நினைவு கூறுறது ஞாசக. காயத்ரி மந்திரத்தை எந்த ரிஷி கண்டறிஞ்சு சொன்னாரோ அவரை நினைவு கூறுறது. அந்த மந்திரத்தோட சந்தஸ், அந்த மந்திரத்தோட தேவதை, இதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வருது. சவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரஹ, நிஸ்ருத் காயத்ரி சந்தக சவிதா தேவதாக. காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்ர ரிஷியால கண்டு அறியப்பட்டது. தலையை தொட்டு சொல்றது. நிஸ்ருத காயத்ரி சந்தக, நிஸ்ருத் காயத்ரி அப்படிங்கிற சந்தஸ்ல ஜபிக்கப்படுறது. அதை சொல்லும் போது வாயை தொடணும். சூரிய மண்டலத்தில் இருக்கிற சவிதா தேவி தான் இந்த மந்திரத்தோட தேவதி. இத சொல்ற போது ஹிருதயத்தை தொடணும். ஏன் தலை, வாய், ஹிருதயத்தை தொடணும்? ரிஷியே மந்திரத்தோட ஆதி குருங்கிறதால அவர் சிரசா சூர்யா ஆக இருக்கணும். அதாவது நமது தலையில ஆவாகனம் பண்றோம் அவரை. சந்தஸ் ரசத்தோட தொடர்புடையது. நாக்கும் வாயும் தொடர்றது ரசம். அது ஜபித்தலோட தொடர்புடையது. கடவுளை ஹிருதயத்துல நினைவுல வச்சுக்கிறதுக்காக ஹிருதயத்தை தொடரும். ஜபிக்கிற எந்த மந்திரமும் நற்பலன் அனுகூலத்தை தரணுமானா இந்த 3ம் நினைவுல வச்சுக்கணும். ரிஷி, சந்தஸ், தேவதை. சவித்ரியா ரிஷய, சவித்ரி மந்திரமாக சுட்டப்படுறது, தேவதையாக அல்ல. வேதங்கள்ல காயத்ரி மந்திரம் சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மந்திரம் 3 வேதங்கள்லயும் காணப்படுறது. ரிக், யஜுர், சாமத்துல. மூல மந்திரம் ரிக்வேதம். மற்ற வேதங்களுக்கு ரிக்கில் இருந்து போயிருக்கு. ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹங்கிறது காயத்ரி மந்திரத்தோட ஒரு பகுதி இல்ல. இந்த மந்திரம் 24 அக்ஷரங்களையும் 3 வரிகள்ல கொண்டது. ஓம் அப்படின்னா பிரணவ மந்திரம். பூர்புவஸ்வஹங்கிறது வியாக்கிருதி மந்திரம். அதுக்கு பின்ன வர்றதுதான் காயத்ரி மந்திரம். மந்திர மகிமையை பத்தி சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, காயத்ரி வேதத்துடைய சாரம் அப்படின்னு பெயர் பெற்றது. பிரணவத்தோட 3 பகுதிகள் அ, உ, இம். அகாரம் ரிக்வேத சாரம், உகாரம் யஜுர்வேத சாரம்,
மகாரம் சாமவேத சாரம். ஆ இ உம் சேர்ந்து ஓம் பிரணவம். பூர் அப்படிங்கிறது ரிக்வேத சாரம், புவக யஜுர்வேத சாரம், சுவக சாமவேத சாரம். பூர் புவ சுவக தத் சவிதுர்வரேண்யம் ரிக்வேத சாரம், பர்கோ தேவஸ்ய தீமஹி யஜுர்வேதம், தி யோ யோனஹ பிரஜோதயாத் சாமவேத சாரம். ஆக பிரணவ, வியாக்கிருதி, காயத்ரி இந்த மூணுமே வேத திரயத்துடைய சாரங்கள். நாம ஜபிக்கிற மந்திரம் மொத்த வேதத்தையும் அதுக்குள்ள அடக்கியிருக்கு. பிரம்மன் 3 வேதங்களையும் சாரா பிழிஞ்சு ஓம் வியாக்கிருதி காயத்ரின்னு அருள பண்ணியிருக்கார். பூவிலிருந்து தேன் போல, பாலிலிருந்து நெய்ய போல, உணவிலிருந்து அதோட சார போல. பிரணவம், வியாக்கிருதி, காயத்ரி அப்படிங்கிறது வேதத்திலிருந்து வெளிப்பட்ட சாரம். வேதம் முழுக்க ஜபிக்கிறதுக்கு காவல அவகாசம் இல்லாத போது அதை எளிமையாக்கி 3 மந்திர பகுதிகளால பிரம்மன் தந்ததுதான் காயத்ரி மந்திரம். இதையும் நீளம் நினைச்சோம்னா வியாக்கிருதி அப்படின்னு அதை எளிமையாக்குறார். அதுவும் நீளம்னு நினைச்சா அத பிரணவம்னு இன்னும் எளிமையாக்கி தரார். வேதம் அறியாத போதும் காயத்ரி மந்திரம் ஒண்ணு தெரிஞ்சாலே அவர் வைதிகரா மாறிடுறார். காயத்ரி இல்லாத வேத கல்வி பயன் இல்லாதது. காயத்ரி இருக்கிற போது மத்த கல்வி தேவையில்லாதது. உபநயனத்தின் போது பிரம்மச்சாரிக்கு காயத்ரி மந்திரம் உபதேசமாறது. வேதம் முழுசையும் கத்துக்கிறதுக்கு ஒப்பானது இந்த காயத்ரி மந்திர உபதேசம். இதனால காயத்ரி மந்திர உபதேசத்துக்கு பிரம்ம உபதேசம் அப்படின்னே பேர். வேதங்கள்ல காயத்ரி மந்திரமே பிரம்மனா தியானிக்கப்படுறது. இது வேத உபதேசமாகவும் பரபிரம்ம உபதேசமாகவும் இருக்கு. 2வது பிரம்மத்தோட சிறப்பு. 3வது சுத்த பிராப்தி, அசுத்த நிவிருத்தி. இதுக்கு காயத்ரி மந்திரமே சிறந்த மந்திரம். அற்புதமான பவித்திர மந்திரம், நிர்மல மந்திரம். அதனால இது பிராயஷ்சித்த மந்திரமாகவும் பரிந்துரைக்கப்படுறது. ஸ்ராத்த, பக்ஷணம், தானம் இதையெல்லாம் வாங்கிக்கிற பிராமணர்கள் மற்றவர் பாபங்களையும் சேர்த்தே வாங்கிக்கிறாங்கிறது ஐதீகம். அவங்க குணதோஷங்களும் சேர்ந்தே தானமா வருது. இதனாலதான் மரண சமயத்துல மனுஷங்கள் பல தானங்களை தர்றாங்க. தானத்தின் மூலமா ஜீவர்கள் மேல இன்னும் உயர்ந்த லோகங்களுக்கு போறாங்க. தானம் வாங்கிக்கிறவர் இறந்தவரோட பாவங்களையும் சேர்ந்து வாங்கிக்கிறார். உடல் நலம் இல்லாம இருக்கிற போது தனக்குன்னு மற்றவர் சந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால பிராயஷ்சித்தமா பிராமணர்கள் ஸ்ராத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1008 காயத்ரி சொல்லணும். பெரிய தானங்களுக்கு 108 காயத்ரி ஜபிக்கணும். காயத்ரிங்கிறது ஒரு மகத்தான பவித்திரமாக்குற மந்திரம். அன்ன உதக்க தானத்தை விட பெரிய தானம் இல்ல. ஏகாதசியை விட பெரிய விரதம் இல்ல. காயத்ரியை விட பெரிய மந்திரம் இல்ல. தாயை விட பெரிய கடவுள் இல்ல. இது நம்மளுடைய ஐதீகம். காயத்ரி மந்திர ஜபம் செய்யறவருக்கு ஒரு கவச்சம் அங்க வருது. பில்லி, சூன்யம், ஏவல் இத்தியாதிகள் இருந்து பாதுகாக்கிற கவசம் உண்டாகிறது. காயத்ரி ஜபிக்கிறவருக்கு மத்த கவசங்கள் ஸ்கந்த சஷ்டி, சிவ கவசம், விஷ்ணு கவசம் இத்தியாதி இதெல்லாம் தேவையே இல்லை. சந்தியாவந்தனத்துல காயத்ரி ஜபம் 5 நிறுத்தங்களை கொண்டது. ஓம் முதல் நிறுத்தம், பூர் புவ சுவக 2வது நிறுத்தம், தத் சவிதுர்வரேண்யம் 3வது நிறுத்தம், பர்கோ தேவஸ்ய தீமஹி 4வது நிறுத்தம், தியோ யோனஹ பிரஜோதயாத் 5வது நிறுத்தம். நீ கூட்டல் எம் 24 எழுத்துக்கள் காயத்ரி சந்தஸ். ஞம் 23 எழுத்துக்கள் நிஷ்ருத் காயத்ரி சந்தஸ். பிராணயாமம், ஜபம், அர்க்யம், தானம் இதுல 23 எழுத்துக்கள் ஜபிக்கணும். ஹோமத்துல 24 எழுத்து ஜபிக்கணும். இப்போ ஆவாகனம், ஞாசம் முடிச்சு ஜப விதி. 23 எழுத்தானால் வரேண்யம், 24 எழுத்தானால் வரேணியம். ஜபம் 3 வகை: ஊஷ, மந்த, மானச. உறக்க மத்தவர் கேட்கிறபடி ஜபிக்கிறது ஊஷ. மந்த இல்ல உபாங்ஷி, உதடு அசைய ஜபிக்கிறது. ஜபிக்கிறவர் மாத்திரம் கேட்பார். மானச ஜபத்துல உதடு, நாக்கு, தொண்டை எதுவும் அசையாது, மனசு மாத்திரம் ஜபிக்கும். இந்த 3 வகை ஜபத்துல சிறந்தது எது? எந்த மந்திரத்திலும் மானச ஜபம் சிறந்தது. அதுக்கு அடுத்ததா உபாங்ஷி, அதுக்கு அடுத்ததா ஊஷ ஜபம். புண்ணிய கணக்குல ஊஷம் 1, உபாங்ஷி 10, மானசம் 100. யந்திரத்தனமா செய்யறது முடியாது அப்படிங்கறதால மானச ஜபம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
வாச்சிக ஜபத்துல வாய் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மனசு வேற விருத்திகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மானச ஜபம் பண்ண முடியாதவங்க ஊசத்துல ஆரம்பிக்கலாம். மந்த ஜபம் அதுக்கப்புறம் மானச ஜபத்துக்கு போகலாம். ஜபத்தின் போது மூர்த்தி தியானங்கிறது இருக்கக்கூடாது. ஆவாகனம் ஜபத்துக்கு முன்னாடி பண்றது. கற்பனை பண்ற போது ஜபத்துல கவனம் குறையிறது. தேவிய ஸ்மரிக்கிறது மந்திர ஜபத்துக்கு முன்ன. மந்திரம் ஜபிக்கிற போது கவனம் மந்திரத்துல மாத்திரம் இருக்கணும். கவனமும் 2 வகை. சப்த பிரதான கவனம், அர்த்த பிரதான கவனம். சப்த பிரதானத்துல அர்த்தத்தை நினைக்காத சப்தத்துல மாத்திரம் கவனம் போறது. சப்தமே பவித்திரமானதாகையால அதுவே அனுகூலத்தை தருது. அர்த்த ஜபம் துவங்க முன்ன அல்லது முடிச்ச பின்ன கவனத்துல கொள்ளலாம். அர்த்தத்தை ஜபம் துவங்கிறதுக்கு முன்னையோ ஜபம் முடிஞ்சதுக்கு பின்னையோ கவனிக்கலாம். ஜபிக்கிற போது கூடாது. அர்த்த பிரதான ஜபத்துல சப்தத்தை விட அர்த்தத்தை கவனத்துல எடுத்துக்கிறோம். சந்தியாவந்தன காயத்ரி ஜபம் சப்த பிரதானியம். அர்த்தம் ஜபம் 2 பகுதிகள். பிரணவம், வியாக்கிருதி. ஓம்ங்கிற பிரணவம், பூர்புவசுவகங்கிற வியாக்கிருதி. இது ஜபத்தோட ஒட்டுக்களா சேர்ந்திருக்கு. ஓம்கார சாஸ்திரங்கள்ல சிறப்பிக்கப்பட்டது. ஓம் அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி அந்த சப்தமே ஒரு பவித்திரமாக்குற மந்திரம். பிரம்மா உலக ஓம் அத அப்படிங்கிற 2 ஒலிகளால படைச்சார். அதனால இது 2ம் மங்களகரமானது. ஈஸ்வர நாமங்கள்ல ஓம்காரமே சிறந்தது அப்படின்னு கீதை சொல்றது. ஓம் தத்சத்து இது ஈஸ்வர நாமாக்கள். இதுல ஓம்காரம் பிரணவம் அப்படிங்கிறது. பிரணவம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஆப்தமான நாமம் அப்படின்னு அர்த்தம் வருது. இது ஒரு ஏகாகாட்சரம், ஓரெழுத்து சொல். ஈஸ்வரனும் அதே போலதான். ஓம்காரம் ஏகாக, பிரம்மம் ஏகம். ஓம் ரக்ஷதி அப்படிங்கிற தாதுவிலிருந்து பிறந்தது. காப்பாற்றுபவர் அப்படிங்கிற பொருள் வர ரக்ஷதிங்கிற தாதுவிலிருந்து உருவாருது. மந்திரத்தையும் குறிக்கிறது, ஈஸ்வரனையும் குறிக்கிறது இந்த பதம். வியாக்கிருதி மந்திரமும் அர்த்தத்தையும் தாண்டி மங்களகரமானது. அதோட சப்தமே பவித்திரம். பிரம்மாவே சொல்லிய சொற்கள். ஓம் புவ பூர்புவ சுவஹ. பிரம்ம வியாக்கிருதி இது வியாக்கிருதி. ஓம்காரத்தை போலவே வியாக்கிருதியும் படைப்போட துவக்கத்துல சொல்லப்பட்டது. சொல்பவரோட பாபங்கள் அத்தனையும் நீக்கிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதனால இந்த மந்திரம் மகா பவித்திரமானதாக உணரப்படுறது. ஈஸ்வர வெளிப்பாடான 3 லோகங்கள், அந்த 3 லோகங்களையும் இந்த வியாக்கிருதி மந்திரம் குறிக்கிறது. வேதாந்தத்துல ஓம்காரம் நிர்குண துரியம் அப்படிங்கிற நிலையை குறிக்கிறது. பூர் புவ சுவ இது சகுண விஸ்வ தைஜச பிரக்ஞா நிலைகளை குறிக்கிறது. நிர்குண பிரம்மமே சகுண விஸ்வ, சகுண விராட், சகுண ஹிரண்ய கர்ப்ப, சகுண பிரக்ஞா ஈஸ்வரனா வெளிப்படுறது அப்படிங்கறத பத்தி நான் தியானிக்கிறேன். இப்போ காயத்ரி மந்திரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். முதல்ல சாமானிய அர்த்தம், அப்புறம் வேதாந்த அர்த்தமும் பார்ப்போம். யஹ நஹ தேய யஹ பிரஜோதயாத் சவிதுர் தேவஸ்ய தத் வரேண்யம் பர்க தீமகி. சாமான்யமா இது சூரியனை ஆவாகனம் பண்றத குறிக்கிற மந்திரம். தீமகி நாமோ தியானிக்கிறோம். வரேண்யம் பர்காஹா எதை தியானிக்கிறோம்? வரேண்யம் பர்காஹாவை தியானிக்கிறோம். வரேண்யம் பவித்திரமானது, மங்களமானது, வழிபடத்தக்கது. பர்காஹா ஜோதிர்மயமா ஒளிர்றது. பவித்திரமா ஒளிர்பவரை நாமோ தியானிக்கிறோம். யார் அவர்? தேவஸ்ய சவிதுஹு சூரியனோட ஒளிரும் தன்மைய நாம தியானிக்கிறோம். எதனால அது பவித்திரமானது? யஹ நஹ தேயயஹ பிரஜோதயாத் யாருடைய ஒளி ஆற்றல் மாத்திரமே நம்மோட புத்திய தியக உயிர்ப்பிச்சு அதுக்கு ஆற்றல் தந்து அதை தூண்டித்தரதோ நம்மோட அந்த பவித்திரமா ஒளிர்றவர். அதனால அவர் பவித்திரமானது. சாமானிய அர்த்தம் நம்ம புத்தி, அந்த புத்திய உயிர்ப்பிக்கிற பவித்திரமான ஒளிர்ற சூரிய தேவனை நம்ம தியானிக்கிறோம் அப்படிங்கிறது. கீதை இத பத்தி என்ன சொல்றது? யத நித்யகதம் தேஜக ஜகத் பாசயதே கிலம் யச்சந்திரமதி
யச்சக்னௌ தேஜோ விதிமாமகம் தே தேஜோ விதிமாமகம். சூரியனோட ஒளியும் ஆற்றலும் என்னையே சேர்ந்தது. சூரியனை பிரத்யக்ஷ ஈஸ்வர ரூபமா எடுத்துக்கிறோம். நானே சூரியனில் ஒளியாக உள்ளதால் நீ என்னையே வழிபடுவாயாக அப்படிங்கிறார். இப்போ சூரிய பிரகாசத்துடைய சிறப்பு என்ன? அதோட ஆற்றல் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. உயிர்களுக்கு ஊட்டம் தரது, உயிர்களை உயிர்ப்பிக்கிறது. சூரிய ஒளி எல்லா ஜீவர்களையும் உயிர்ப்பிச்சாலும் சாதகர் புத்தியின் தூண்டுதலை பிரதானமா பார்க்கிறார். கிரகஸ்தர் ஆரோக்கியம், செல்வம் இதையெல்லாம் பிரதானியமா பார்க்கிறார். புத்திய பெரும்பாலும் பயன்படுத்துறது பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் தான். பிரம்மச்சாரிகளின் பிரார்த்தனையில பெரும்பாலும் மேதாவும் பிரக்ஞாவும் வேண்டப்படும். ஒரு ஆன்மீக சாதகருக்கு ஞாபகமும் புத்தியும் முக்கியம். அதனால சூரிய பகவான் என்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு கேட்பார். இது நேரடியா வேண்டப்படாட்டாலும் இதோட உள்ளார்ந்த அர்த்தம் இதுதான். இப்போ விசேஷ அர்த்தமான வேதாந்த அர்த்தத்தை பார்க்கலாம். தீமகி நாம தியானிக்கிறது. நிதித்தியாசனம் குர்மையே தத் வர்க்க வரேண்யம் மீது தானிக்கிறோம். இந்த சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் குறித்தது இது. யாருடைய ஸ்வரூபம்? ஈஸ்வரனோட ஸ்வரூபம். எப்படி இந்த அர்த்தம் வந்தது? சவிதுகு பிரபஞ்சத்தை பிறப்பிச்சது, சிருஷ்டிச்சது. சூதாது பிறப்பித்தல், ஜனனம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சவிதா அப்படின்னா பிரபஞ்ச படைப்பாளி, சிருஷ்டிகர்த்தா. சபிதா அப்படிங்கிறது பிரபஞ்சத்துடைய பொருள் காரணம், உபாதான காரணம். குழந்தையோட பொருள் காரணம் தாய், படைப்புகளுடைய பொருள் காரணம் ஈஸ்வரன். இப்போ சவிதா ஒரு உபாதான காரணம் அப்படின்னு எடுக்கலாம். தேவசிய ஒளிரும் தன்மை, தேவஸ்வரூபம், புத்தி இப்படிங்கிற அர்த்தம் வரும். ஈஸ்வரனே படைப்புடைய நிமித்த காரணமும் அப்படிங்கறத தேவசிய அப்படிங்கிற பதம் குறிக்கிறது. ஈஸ்வரன் படைப்போட உபாதான காரணமாகவும். வேதாந்த அர்த்தம் விசேஷ அர்த்தத்தை பார்ப்போம். தீமகி நம்ம தியானிக்கிறது. நிதித்தியாசனம் குர்மயே தத் வர்க்க வரேண்யம் அதன் மேல தியானிக்கிறோம். இது சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் குறிச்சது. யாரோட ஸ்வரூபம்? ஈஸ்வரனோட ஸ்வரூபம். இந்த அர்த்தம் எப்படி கிடைச்சது? சவிதுகு அப்படின்னா பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு வரும். சூங்கிற தாத்து பிறப்பித்தல், ஜனனம் குறிச்சது. சவிதா பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தா. சவிதா பிரபஞ்சத்தோட பொருள் காரணம், உபாதான காரணம். எப்படி ஒரு குழந்தையோட உபாதான காரணம் தாயா இருக்காளோ அந்த மாதிரி படைப்புகளோட, சிருஷ்டிகளோட உபாதான காரணம் ஈஸ்வரன். தேவசிய அப்படின்னா ஒளிரும் தன்மை, சேத்தன ஸ்வரூபம், புத்தி. ஈஸ்வரனே படைப்போட நிமித்த காரணமும் அப்படிங்கறத இந்த தேவசியங்கிற பதம் குறிக்கிறது. ஈஸ்வரன் படைப்போட உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கார் அப்படிங்கறத சவிது தேவசிய அப்படிங்கிற பதம் குறிக்கிறது. அபின்ன நிமித்த உபாதான காரணம் பூதஸ்ய பிரம்மணக. இப்போ இந்த மாதிரியான ஈஸ்வரனோட இயல்பு என்ன? தத் வர்க்க வரேண்யம். தத் சத் ஸ்வரூபம், இயற்கையோட இருப்பு. வர்க்க ஒளிர்வது, ஜோதிமயம். இது பிரிட்ஜ் தாத்துவிலிருந்து வர்ற மூலம். எரித்தல், வாட்டுதல் அப்படிங்கிற பதார்த்தத்துவம் கொண்ட பிரிட்ஜ் தாத்து. வர்க்க இருளை அகற்றும் ஆற்றல் இருக்கிற ஒளின்னு எடுக்கலாம். அறியாமைய அகற்றும் ஒரே தன்மையான சைத்தன்யத்தை குறிக்கிறது. அஜ்ஞானம் பர்ஜதே, சம்சாரம் பர்ஜதேன்னு சொல்றோம். அந்த பர்ஜ் தாதுவிலிருந்து வர்றது பர்க. ஆக ரெண்டு அர்த்தங்கள். ஒளி தர்றது, இருளை அகத்துறது. இருள் அஜ்ஞான விலக்கல் மூலமா சம்சாரத்தையும் விலக்கி தருது. பர்க அப்படிங்கிற இந்த ஒளி பொருந்திய சித் ஸ்வரூபம். மூணாவது பதம் வரேண்யம், எல்லோராலும் தெரிவு செய்ய தகுதி வாய்ந்தது அப்படிங்கிற அர்த்தம். வரண யோக்கியம், வரேண்யம். எல்லோராலும் தெரிவு செய்ய முடியறது அப்படின்னா எது? பணமா, பதவியா? வேதாந்த கோணத்துல எல்லா தெரிவுகள்லையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணுதான், ஆனந்தம், பூரணத்துவம், திருப்தி. புருஷார்த்தம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆனந்தம். அதனால வரேண்யம் அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம். தத் சத் ஸ்வரூபம், பர்கா சித் ஸ்வரூபம், வரேண்யம் அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபம். அப்போ இந்த மூணு ஸ்வரூபங்களும் யாரோடது? சவிது தேவஸ்ய, ஈஸ்வரக ஏகஸ்வரூபம்.
அது எது? அது சைதன்யம். ஆக சர்வ வியாபகமா இருக்கிற சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் பிரபஞ்ச காரணமாகவும் நம்ம புத்தியில சாட்சி ரூபமாகவும் வியாபிச்சிருக்கு. பிரம்மன் நபும்சகலிங்க பதம், ஆத்மா புல்லிங்க பதம். தத் பிரம்மா குறித்தது, யஹ ஆத்மா குறித்தது. சத் சித் ஆனந்த ரூபமாய் இருக்கிற பிரம்மன் எதுவோ அதுவே படைப்பின் காரணமான ஆத்மா. தீயயக நம்முடைய எல்லா எண்ணங்களும் விருத்திகளும். தீயயக பிரஜோதயேத் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. பிரம்மனாகிய சைத்தன்யம். தீயோ யோனக பிரச்சோதயாத் ஆத்ம சைத்தன்யம். நாம் ஆத்ம சைத்தன்யமாகிய பிரம்ம சைத்தன்யத்தை தியானிக்கிறோம். வேதாந்த பயிற்சிக்கு முன்ன காயத்ரி ஜபம் உபாசனம். வேதாந்தம் பயிற்சிக்கு பிறகு காயத்ரி ஜபம் நிதித்தியாசனம். அகம் பிரம்மாஸ்மி தியானம். இதனாலேயே மித்த எல்லா உபாசனைகளையும் துறந்த சந்நியாசிக்கும் கூட காயத்ரி பரிந்துரைக்கப்படுறது. அடுத்து பிராணயாமம். எத்தனை முறை? 1008, 108, 64, 32, 27, 10 இப்படி வசதிக்கு தகுந்தா போல பிராணயாமம். பிராணயாமத்தை தாண்டி முறைப்படி தேவிய வழி அனுப்பி தரது காயத்ரி உபஸ்தானம் அப்படின்னு இதுக்கு பேர். உபஸ்தானம் அப்படிங்கிற பதத்துக்கு வழிபடுறது, நமஸ்காரம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி பிரம்மணேபியோ ஹ்யன ஞானம் கச்சதேவி யதா சுகம். காயத்ரி தேவியே, காயத்ரி ஜபிக்கும் இந்த பிராமணர்கள் இடமிருந்து அனுமதி பெற்றபின் அனுஜானம் நீ சுகமாக யதா சுகம் செல்வாயாக கச்ச. எங்க நீ போகணும்? பூமியாம் பர்வதமூர்தனி ஹிமாலயத்தோட சிகரத்திற்கு போகணும். உத்தமே சிகரே அதுல அதி உயரமான ஸ்தானத்திற்கு போகணும். உன்னோட வாசஸ்தானமாகிய இமயமலையோட அதி உன்னத சிகரத்துக்கு நீ போவாயாக. இதோட காயத்ரி ஜபம் முடிவுக்கு வர்றது. உத்தராங்கத்துல 6 பகுதிகள் நிறைவுற்று 7வது பகுதி ஆதித்ய உபஸ்தானம், ஆதித்ய வந்தனம். ஆதித்யன் சூரிய தேவன் அப்படின்னு அர்த்தம் வந்தாலும் இங்க இது ஈஸ்வரனை குறிக்கிறது. தேவதைய நாம் பிரார்த்திக்கிறது இல்ல, ஈஸ்வரனையே பிரார்த்திக்கிறோம். சந்தியாவந்தனம் முழுசும் ஈஸ்வரன் சந்தியாதேவி அப்படின்னே குறிப்பிடப்படுறார். மாயா சகிதம் பிரம்மன், ஜகத் காரணம் பிரம்மன், ஸ்திதி ஸ்துதி லய காரணம் பிரம்மன், பரமேஸ்வரக. இது ஈஸ்வர விவரணம். ஆதித்ய வந்தனத்துல சந்தியாதேவி சூரிய வட்டான ஆதித்ய மண்டலத்துல ஆவாகனம் பண்ணப்படுறார். இந்த வந்தனத்துக்கு காலத்துக்கு ஏற்ப வேறு வேறு மந்திரங்கள் ஜபிக்கப்படுறது. வேதத்துக்கு வேதமும் மந்திரங்கள் வேறுபடும். யஜுர் மந்திரங்களை பார்ப்போம். பிராத்தசந்தியா ஆதித்ய வந்தன மந்திரம். ஓம் மித்ரஸ்ய ஷஷ்ணீத்ருதः ஸ்ரவ தேவஸ்ய சன்னாசிம் சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யதாயதி பிரஜ்னான் மித்ர கிருஷ்டீர் அனிம்ஷா அபிச்சிதே சத்யாய ஹவ்யம் த்ரிதவத்விதேம பரஸ் மித்ர மார்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி விரதேன ந ஹன்யதே ந ஜீயதே தவோதோ நைனம் கிம் ஹோ அஷ்னோதி அந்திதோ ந தூராத். சின்ன வயசுல உபநயன சமயத்துல பாலகனா இந்த மந்திர உச்சாடனமோ ஸ்வரமோ முழுசும் சரியா பண்றது கொஞ்சம் கஷ்டம். வேத அத்தியாயனம் ஆரம்பிக்கிற போது அந்த குழந்தை முதல்ல கத்துக்கிறது சந்தியாவந்தன மந்திரங்களும் அதோட ஸ்வரங்களும். தேவஸ்ய மித்ரஸ்ய ஸ்ரவஸ்மராமக, ஈஸ்வரனோட மேன்மைய தியானிக்கிறோம். சுருங்க சொன்னா இது கீதையுடைய 10ஆம் அத்தியாயமான விபூதி யோக சாரம்னு சொல்லலாம். எப்படி ஈஸ்வரனானது ஜலத்தோட மரம் செடி கொடிகளோட சிறப்பு அப்படின்னு சூரியன் இருக்கான் அப்படிங்கறத பத்தினது. மொத்த படைப்பும் ஈஸ்வரனுடைய மகிமை, நம்மளுடைய உடல் மனசு புத்தி இதையும் உள்ளடக்கின மொத்த படைப்பும் ஈஸ்வரனுடைய மகிமைங்கிறது இந்த மந்திரத்துடைய சாரம். ஈஸ்வரனை மகிமைப்படுத்துற நமது ஆற்றலே ஈஸ்வரனுடைய மகிமை தான். ஸ்ரவக கீர்த்தி மகிமை சிறப்பு. எந்த வகையான ஈஸ்வரன்? ஷர்ஷ்ணீத்ருதः, சர்ஷ்ணி மனிதர், அனைத்து உயிர்களையும் தாங்கி நிலைநிறுத்துபவர். அவரோட மகிமை எந்த தன்மையானது? சன்னாசிம், வழிபட தகுந்தது. மற்றோர் மகிமைகள் சின்னதோ பெருசோ
அது எல்லாம் பரமேஸ்வரனுடையதுதான். மற்ற மகிமைகள் வழிபடத்தக்கது அல்ல. ஆனா சத்தியம் ஸ்ராவக சந்நாசிம், ஈஸ்வர மகிமை சத்தியமானது. மனுஷ்ய ஸ்ரவக மித்ய மகிமை மித்யாபிமானம். எரிக்கிற மகிமை தனது அப்படின்னு எண்ணின அக்னி தேவன் பின்ன அது மித்ய அபிமானம்னு தெரிஞ்சுக்கிறார். தூக்கி எறியற மகிமை தன்னோடது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வாயு தேவன் பின்ன அது மித்யாபிமானம்னு தெரிஞ்சுக்கிறார். நம்மோட மகிமை சிறப்பு மித்தியம், ஈஸ்வர மகிமை சத்தியம். நம்மோட சிறப்புகள் காலத்தால வரையறுக்கப்பட்டது, ஈஸ்வரனோட சிறப்பு சத்தியம், அதனால அபத்தியம், விலகாதது. இந்த மகிமைகளோட ஈஸ்வரனை நான் தியானிக்கிறேன். பிரஜ்ஞான் ஜனான் மித்ரோ யாதயதி. ஒரு சாட்சியா ஈஸ்வரன் எல்லா ஜீவர்களையும் உயிர்ப்பிச்சுருக்கார். சாட்சி ஈடுபாடு இல்லாம ராகத்வேஷம் இல்லாம இருக்கிறது. இது சூரியனுக்கும் பொருந்தும், ஈஸ்வரனுக்கும் பொருந்தும். ஒரு நாளோட எல்லா காரியங்களையும் சூரியன் சாட்சி ரூபமா ஆதரிக்கிறான், ஈடுபடுறதில்ல. சூரிய அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் நடவடிக்கைகள் எல்லாம் ஓஞ்சி நம்ம தூங்க போயிடுறோம். பிரஜ்னான் சாட்சி ரூபமாய், யாதயதி உயிர்ப்பிக்கிறது, ஜனான் மனுஷர் பசு பக்ஷி எல்லாத்தையும் ஒன்று சேர குறிப்பிடுறது. மித்ர தாதார பிருத்திவீம் உடத்யாம். மித்ர ஈஸ்வரன்கிற அர்த்தத்துல சூரியனை குறிக்கிறது. ஈஸ்வரனே பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் ஆதாரம். உபாதான காரணம் அவரே, நிமித்த காரணமும் அவரே, கர்ம அத்தியக்ஷக அவரே, கர்மபல தாத்தா அவரே, தர்ம ரக்ஷகவும் அவரே. பிருத்திவீனா பூலோகம், தியாம் ஸ்வர்கலோகம், தாதார யார் ஆதாரமோ. ஈஸ்வரனே உலகங்களுக்கு ஆதாரம், ஈஸ்வரனே மக்களுக்கும் ஆதாரம். மித்ர கிருஷ்டீர் அனிமிஷா அபிஷ்டே அபிஷஷ்டே. இடைவெளி இல்லாம தொடர்ந்து ஈஸ்வரன் சர்வ சாட்சியா விளங்கிட்டு இருக்கார். மனிதர்களிடத்திலிருந்து செயல்களை எண்ணங்களை மறைக்கலாம், ஈஸ்வரனிடமிருந்து மறைத்தல் முடியாது. செயல்களோட சாட்சியா இருந்து அதுக்கு தக்க பலன்களை தர்றது ஈஸ்வரன். கிருஷ்டீர் அப்படின்னா பிரஜைகள், மனிதர்கள். அனிமிஷா கண்ணிமைக்காது, இமைப்பொழுதும் இடைவெளி இல்லாது. அபிஷஷ்டே சாட்சியா. ஈஸ்வரனது சாட்சித்துவம் ராகத்வேஷங்கள் இல்லாம நடந்துட்டே இருக்குங்கிறத குறிக்கிறது. சத்யாய ஹவ்யம் திரிதவ த்விதேம. அந்த ஈஸ்வரனுக்கு நாமோ நெய்ய நிவேதனமா தர்றோம். சந்தியாவந்தன கர்மாவுக்கு அப்புறமா ஔபாசனம், அக்னிஹோத்திரம் முதலான நித்திய நைமித்திக கர்மாக்களை செய்ய விரும்புகிறோம். சத்யாய ஈஸ்வரர்காய், கிருதவத் ஹவ்யம் நெய்யால் நிவேதனம், யஸ்ய ஆதித்ய விரதேன சிக்ஷதி. ஓ சூரிய பகவானே, பக்தர்கள் அவங்களுடைய தினசரி நித்திய நைமித்திக கர்மாக்களை வழியா உங்களை நமஸ்கரிக்கிறாங்க. விரதம் நித்திய நைமித்திய கர்மாக்கள், விரதம் முறிக்க கூடாதது. சிக்ஷதி அக்னி சடங்கு. இந்த பக்தர்களுக்கு என்ன நடக்கிறது? மித்ரம் மர்த்தோ அஸ்து பிரயஸ்வான். இது வேத பதங்கள். சொல் அகராதி அர்த்தங்களால இந்த பதங்களை விளங்கிக்கிற முடியாது, வியாக்கியானங்களால இது விளங்கும். பிரயஸ்வான் அப்படின்னா அன்னாதி சம்பாதி, உணவு, உடை, கிரகம், இதோட செழிப்பு இதெல்லாம் பக்தர்கிட்ட சேரும். துவாத்தோன ஹன்யத்தேன ஜீயதே. உன்னால ரட்சிக்கப்படுற பக்தன் எப்பவும் தாக்கப்படுறதில்ல, தோல்வியும் ஏற்படுறதில்ல. இந்த மந்திரங்கள் கவச்சங்கள் போல விளங்குறது. துவாத்தோ உன்னால் ரட்சிக்கப்படும், நஹன்யதே மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுதல், நஜீயத வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுவதில்லை. ஏனம் கம் ஹோ அஷ்னோதி அந்திதோ ந தூராத். பாபம் அவரை அருகிலோ தூரத்திலோ பாதிக்கிறதில்ல. ஏனம் பக்தர், கம் அஹோ பாபம், அந்திதோ கிட்டக்கையோ, தூராத் தூரத்திலோ, ந அக்ஷ்னோதி பாதிக்கிறதில்ல. கர்மயோகத்துல நாம் பார்க்கிற ஈஸ்வர அர்ப்பணத்தால இது நடக்கிறது. எந்த கர்மமும் ஈஸ்வர ஸ்மரணையோட நடக்கிற போது தவறு இருந்தாலும் ஈஸ்வர சரணாகதத்தால நம்ம அங்க காப்பாற்றப்படுறோம். இங்க ஈஸ்வர மகிமை சொல்லப்படுறது, ரக்ஷணம் வேண்டப்படுறது. இதுதான் பிராத்த உபஸ்தான மந்திரம். மாத்தியானிக உபஸ்தான மந்திரம் ஆ சத்யேன ரஜஸ் வர்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மார்த்தியாஞ்ச ஹிரண்யேன சவிதாரதேன தேவோயாதி புவனா விபாக்ஷயன் உத்வயம் தமஸ்பரி பஷ்யந்தோ ஜோதிருத்ராம் தோம் தோத்ரா சூரியம் அகன்ம ஜோதிருத்தமம் ஆத்யம் ஜாதவேதசம் தேவம் வஹந்தி கேதவஹ
திருஷே விஸ்வாய சூரியம் சித்திரம் தேவானாம் உதகாதனீகம் சக்ஷீர் மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேஹே அப்ரத்யாவா பிருத்வி அந்தரிக்ஷகம் சூர்யா ஆத்மா ஜகதஸ்தஸ்து ஷஷ தத் சக்ஷுர் தேவஹிதம் புரஸ்தாத் சுக்ரம் உஷ்ணத் பஷ்யேம சரதசதம் ஸ்ரணவாம சரதசதம் பிரபலாம சரதசதம் அஜிதாஸ்யாம சரதசதம் ஜோக்ய சூரியம் திருதேய உதகம் மரதோர்னவாத் விப்ராஜமானஸ் சரீரஸ்ய மத்யாச்ச மாவஷ்வக லோகிதாக்ஷ சூர்யோ விபஸ்சின் மனசா புனாது தேவதா சவிதா ஆயாதி. சூரிய தேவன் மேல உதயமாறார் அப்படின்னு பக்தர் அறிவிப்பு பண்றார். அவரை வழிபடுறோம். எப்படி வரார்? சத்தியேன ராஜசா, ஒளிரும் தன்மையோட, நித்தியமா ஒளிரும் தன்மையோட வரார். மற்ற ஒளி மூலங்கள் எல்லாம் அணையும் தன்மை கொண்டது. சூரியன் அந்த மாதிரி அல்ல, என்றும் ஒளிரும் தன்மை கொண்டது. ஒரு நாள் மங்கி போனாலும் பூமியில உயிர் இல்லாம போயிடும். வேதாந்த கோணத்துல நித்திய சைதன்யகன்னா விருத்தி ஞானம் போன்றது அல்ல, வருதலும் போவதும். இது ஸ்வரூப ஞானம், சைதன்யம். இந்த மந்திரங்கள் 2 வகைகள்ல பார்க்கலாம். ஒன்னு சூரிய பகவான், இன்னொன்னு பரமேஸ்வரன். அவர்தமானம், புராணப்படி சூரிய பகவான் மேரு பர்வதத்தை சுத்தி வருவதா ஐதீகம். தினசரி வரார் போறார், அதனால வர்த்தமானக. அப்புறம் என்ன பண்றார்? அமிர்தம் மர்த்தியன் நிவேஷயன், தேவர்கள் மனுஷர்களை செயல்புரிய வைக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், ஆக்டிவேட்டிங். அமிர்தம் தேவர்கள், மர்த்தியான் மனுஷர்கள், நிவேஷயன் செயல்புரிய வைத்தல். நற்செயல்கள் தீய செயல்கள் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறவர் ஈஸ்வரனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இருந்தா புண்ணியம் பாப்பம் எல்லாம் ஈஸ்வரனையே சாரும் அப்படின்னு கருத்து வருது. அதனால கர்ம அனுச்சரேன அப்படிங்கிற பதம் அங்க சேர்ந்து வருது. அவங்க கர்மாவுக்கொப்ப அவங்கள செயல்புரிய வைக்கிறார் ஈஸ்வரன். எப்படி வரார்? ஹிரண்யேன ரதேன, தங்க ரதத்துல. பயணத்தின் போது என்ன பண்றார்? புவனா விபஷ்யன், அனைத்து உலகையும் மனுஷங்களையும் பார்க்கிறார். யாரும் பார்க்கும்போது நாமோ சரியானதை பண்றோம். உத்வயம் பஷ்யந்தோ சூரியம் ஆகன்ம, சூரிய பகவானை பார்த்தவாறே நாம் சூரிய பகவான் கிட்ட போவோம். தொடர்ந்து ஈஸ்வரனை பார்க்கறதும் ஸ்மரிக்கிறதும் அவரோட இரண்டரை கலந்து போகத்தான். வேதாந்த கோணத்துல பிரம்மனை பத்தி அறிவோம், பிரம்மனில ஒன்றாவோம் அப்படின்னு வருது. சூரிய பகவான் என்ன தன்மை கொண்டவர்? தாமசஸ்பரி, தாமசத்தை கடந்தவர் ஈஸ்வரன். இங்கு தமஸ் அஜ்ஞானம் மாயையை குறிப்பிடுறது. மாயைகளை கடந்தவர் ஈஸ்வரன். உத்தரம் ஜோதிஹி, உத்தம பிரஜையோட ரூபம். ஜோதியின் மகத்துவம் என்ன? அது சுத்தமானது, நித்தியமானது, நிர்குணமானது, துஷ்கிருதம், அபோக்துவம். அடுத்த முறை உள்ளதிலேயே சிறந்தது உத்தம ஜோதி. தேவத்ரா, தேவர்கள் எல்லோரையும் ரட்சிப்பவர். கேதவக தியம் தேவம் சூரியம் உத்வஹந்தி, சூரிய கிரணங்கள் சூரிய தேவனை மேலே தூக்குகின்றன. காலை சூரியோதயத்தோட கற்பனை இது. சூரிய கிரணங்கள் ஜலத்திலிருந்து சூரியனை கயிறு போல மேல தூக்குறதா ஒரு கற்பனை இங்க. எந்த வகையான சூரிய தேவன்? ஜாத வேதசம், சர்வமும் வியாபிச்சிருக்கிறவர். ஏன் கிரணங்களால இழுக்கப்படணும்? விஸ்வயா திருஷே, எல்லாரும் பார்க்கறதுக்காக. சித்திரம் தேவானாம் உதகானீகம் க்ஷீர் சக்ஷீர் மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேகே, சூரியன் தேவனின் படையினுள் நுழைகிறார், தேவர்களின் படைக்குள்ள நுழைகிறார். தேவாசுர யுத்தம் குறித்த குறிப்பிது. ஈஸ்வரன் தேவர்களுக்கு பலத்தை தந்ததன் மூலமா அவங்களுக்கு ஆதரவை அளிக்கிறார். வெற்றி ஈஸ்வரனுக்கே, தேவர்களுக்கு அல்ல. சூரிய உதகாத், கண்ணுக்கு தெரியாமல் சூரியன் நுழைந்தார். அநீகம் படை, சித்திரம் நானாவிதம். எந்த மாதிரியான பரமேஸ்வரர்? அவரோட மகிமை மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேகே சக்ஷீர். இதெல்லாம் சூரிய பகவானோட குண நலன்கள். தேவதைகளின் கனிகள் அவரே, கண்கள் அவரே. சக்ஷுர் பிரகாஷக, சூரியன் மனிதர்களோட கண் அப்படின்னு சொல்லப்படுறார். வேதாந்த கோணத்துல சைத்தன்ய ரூப சக்தி சக்ஷு. இது யாரோட கண்கள்? மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேகே. இது எல்லாம் உபலக்ஷணம், குறியீடுகள். எல்லா தேவதைகள், மனுஷர்கள், ஜீவராசிகளையும் குறிக்கிற மந்திரம். இந்த அனைத்திலையும் ஒளி, அத்தனைக்கும் ஒளி சூரியன் தான். சூரிய தியாவா பிருத்திவி அந்தரிக்ஷகம் ஆ சுப்ரா. சூரிய தேவன் 3 உலகங்களையும் வியாபிச்சிருக்கார். ஒளி தருபவர். அதனால 3 உலகத்தையும் அவர் வியாபிக்கிறார்ங்கிறது அர்த்தம். வேதாந்த கோணத்துல பிரம்ம சைதன்யமான சூரிய தேவன் அவர் வியாபிச்சிருக்கிற படைப்பு அனைத்தையும் உயிர்ப்பிக்கிறார்.
தியாவா மேலுலகம், பிருத்திவி பூமி, பாதாளம், அந்தரிக்ஷாம் இடைப்பட்ட உலகங்கள். பிருத்திவி பூலோகம், அந்தரிக்ஷம் புவலோகம், தமசா சுவர்லோகம். சுப்ரா சூரியன் வியாபிக்கிறார். ஜகதஸ் தஸ்துஷஸ்ஸ ஆத்மா, சூரியனே அசையும் அசையா வஸ்துக்கள் அனைத்துக்கும் ஆத்மா. சூரியன் வெறும் தேவதை அல்லாது மொத்த பிரபஞ்சத்தின் ஆத்மா அப்படின்னு இங்க சித்தரிக்கப்படுறார். ஆக சூரியன் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன். இப்படி அவரோட சிறப்புகளை புகழ்ந்த பக்தர் அதுக்கப்புறமா அவர்கிட்ட வரம் கேட்கிறார். தத் சக்ஷூர் தேவஹிதம் சரதசதம், அந்த சூரிய தேவனை நாம் 100 வருடங்கள் பார்ப்போம். நீள் ஆயுள் வேண்டின பிரார்த்தனை. உடலுக்கு சூரியனால் 100 ஆண்டு தர முடியும். ஆனால் தத்துவ ரீதியா சூரிய தேவனால் எனக்கு அமரத்துவம் தர முடியும். இரு பிரார்த்தனைகளும் இங்க இருக்கு. அனாத்மனுக்கு 100 வருஷ ஆயுள் அவர் தரணும். அந்த ஆயுசுல நான் ஆத்ம ஞானம் பெற்று முக்தி பெற வேணும். புரஸ்தாத் உச்சரத், தினசரி கிழக்க போறார். இங்கு சகுண ரூபமான சூரிய தேவதை குறிப்பிடப்படுறது. நம்மோட சாஸ்திரங்கள்ல இந்த சகுண நிர்குண மாற்றம் இயல்பா நடக்கிறத நம்ம பார்க்கலாம். கீதையில தேவகி புத்திரனாய் அர்ஜுனனோட பேசுற கிருஷ்ணர் மாயா இதமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் பரபிரம்மன். சுக்ரம் அப்படின்னா சுத்தம். தீ எப்பவும் சுத்தமானது, அதனால சூரியன் எப்பவும் சுத்தமானவர். நிர்மலமானது அக்னி, மற்றவற்றை நிர்மலமாக்குவது அக்னி. நெருப்பு கோளமான சூரிய நித்திய சுத்த சைதன்ய ஸ்வரூபம். இந்த மகத்தான சூரியனை 100 ஆண்டுகள் நான் காண வேண்டும். ஜீவாம சரதசதம், நந்தாம சரதசதம், மோதாம சரதசதம், பாவாம சரதசதம், ஸ்ருணுவாம சரதசதம், பரப்ரவாம சரதசதம், அஜிதாஸ்யாம சரதசதம். ஜீவாம நான் என்னோட மனைவி குடும்பம் ஆயுள் இது 100 ஆண்டு வேணும். நந்தாம மகிழ்ந்திருக்க 100 ஆண்டுகள் வேணும். மோதாம களிப்போட இருக்க 100 ஆண்டுகள் வேணும். வாழாம உனது அருளை பெற்றிருக்க 100 ஆண்டுகள் வேணும். ஸ்ரணியாம நல்ல விஷயங்களை கேட்டிருக்க 100 ஆண்டுகள் வேண்டும். பரப்ரயாம மங்களகரமானதையே பேச 100 ஆண்டுகள் வேணும். அஜிதாசியாம எப்போதும் வெற்றியுடன் இருக்க 100 ஆண்டுகள் வேணும். உதகான் மகாதேர்னவாத் விப்ராஜமானஸ் சரீரஸ் மத்யாத் சமாவிருஷபக லோஹிதாட்சக சூரியோ விபஷ்சின் மனசா புனாத்து. சாதகர் விரல்கள் வழியா சூரியனை பார்த்து ஜபிக்கிறது இந்த மந்திரம். சக சூரியக மனசா புனாத்து, சூரியன் என்னுடைய தனது மனோ வலிமையால் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். மோட்சமோ தர்மமோ பிராப்திக்கணுமானா நான் அதுக்கு தகுதி அடைஞ்சிருக்கணும். பரிசுத்தமா ஆறப்போதுதான் அந்த தகுதி எனக்கு வரது. மோட்சம் அளிக்க ஈஸ்வரன் தயாரா இருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு தகுதி தேவை. அதனால இது பரிசுத்தத்துக்கான பிரார்த்தனை. நாம பரிசுத்தப்படுத்தி பல பல கர்மாக்களை செய்யணும். பகவான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு காலம்னு எதுவும் இல்லை. ஒரு சங்கல்பத்தின் மூலமா படைப்பு எல்லாத்தையும் உருவாக்குனவருக்கு இது ஒரு பெரிய காரியம் இல்லை. என்ன மாதிரியான ஈஸ்வரன்? மகதோனவாத் சரீரஷ்ய மத்யாத் உதகான், அகன்ற சமுத்திரத்துக்கு நடுவே யார் எழுந்திருக்கிறாரோ அந்த சூரிய பகவான். இங்கு சூரியன் பிரம்மன் அல்ல, சூரிய மண்டல தேவதை. எப்படி அவர் எழுந்திருக்கிறார்? விப்ராஜமானஸ், தண்ணீரில் இருந்து ஒளிர்ந்தவாறே எழுந்திருக்கிறார். ரிஷப சிரேஷ்டாக, மகத்தானவர். லோஹிதாட்சக, சிகப்பு கண்களை கொண்ட ஈஸ்வரன். விபஸ்சின், சர்வ ஞானக, எல்லாம் தெரிஞ்சவர். இப்படிப்பட்ட ஈஸ்வரன் அவரோட சங்கல்பத்தால என்ன பரிசுத்தப்படுத்தட்டும். இதோட மாத்தியானிக மந்திரம் முடிவுக்கு வருது. இந்த மந்திரங்கள் ஆன்மீக சாதகர் அர்த்த சாதகர் 2 பேர்த்துக்கும் எப்படி உதவின்னு இருக்கு அப்படிங்கிறது புத்தி முக்தி 2ம் சம்பந்தப்பட்டது. சித்த சுக்தி வேணும். மந்திரங்களுடைய சந்தியாவந்தனத்தை விட மேன்மையான மந்திரம்னு ஒண்ணு இல்லை. அடுத்து சாயம் சந்தியா உபஸ்தானம். இமம்மே வருண ஸ்ருதிஹவம் அத்யாச்ச மிருத்யாத்வாம் அவாஸ்யூர் ஆஷகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானக அஹேதமானோ வருண இஹ போதி விருக்ஷகம் ச மான ஆயுஹு பிரமோக்ஷி யத் சித்திதே விக்ஷோ யதா பிரதேவ வருண விரதம் மினீமசி தியவித்யசி யத் கிஞ்சேதம் வருண தேவ்யை
ஜினே அபித்ரேஜகம் மனுஷ்யா ஸ்மராமசி அச்சித்தீயத்தவ கர்ம யூயோபிமானஸ் தஸ்மாத் மனசோ தேவ ரிரீஷக கிதலாசோ யத் ரிரிபுர் ந தீவி யத்வா காஷத்யம் உதயன்ன வித்மா சர்வதா விஷயா ஹிதி க்ஷிதிரேவா தேவா அதாதே சியாம வருண பிரியாசக. இங்கேயும் பரமேஸ்வரன் மாத்திரமே பிரார்த்திக்கப்படுறார். கார்த்தால சூரியன் இருக்கிறதால ஈஸ்வரன் சூரியன் வழியா ஆவாகனம் பண்ணப்படுறார். சாயந்தரம் சந்தியாவந்தனம் மேற்கு நோக்கி வருண தேவதை இருக்கிற திசையில நடக்கிறது. வருணன் நாக்கோட தேவதை. சூரியன் எப்படி கண்களோட தேவதையோ அதே போல வருணன் நாக்கோட தேவதை. ஆனா இங்க வருணன் தேவதையா மாத்திரம் இல்லாம பரமேஸ்வரனா ஆவாகனம் பண்றோம். அத்தியாமிருடையா, இப்பவே என்ன மகிழ்ச்சியாக்கு. அவசியூர்த்வம் ஆஷகே, என்ன ரட்சிக்க விரும்பி உன்னை நான் வென்றேன். தத்வா பிரம்மணா வந்தமானக யாமி, இதற்காக உன்னை இந்த மந்திர வாயிலா புகழ்ச்சி பண்றேன். எஜமானோ ஹியபிர் ஹி தத் ஆஷாஸ்தே, ஒரு எஜமானர் எப்படி ஆகுதியும் அக்னியும் கொண்டு யஜ்ஞம் பண்றாரோ அது போல உன்னை வழிபடுறேன். உருக்ஷகம்ச அஹேதமானோ வருணைக போதி, ஈஸ்வரனே எல்லோராலும் மகிமைப்படுத்தப்பட்ட நீ கோபப்படாமல் என்னோட கோரிக்கையை நிறைவேற்றித்தா. ஏன் இந்த பாவனை? ஏன்னா நாம பல அக்கிரமங்களை பண்ணிட்டு இருக்கோம். நாம பண்ற அக்கிரமங்களால உன்கிட்ட வரும் முன்னையே என் மேல நீ கோபமா இருக்கலாம். இருந்தாலும் என்னோட கோரிக்கையை பரிசீலனை பண்ணணும். மான ஆயுகு பிரமோஷி, இறைவனே என்னோட ஆயுள நீ எடுத்துட்டு போயிடாத. அபமிருத்யு, அகால மரணம் எனக்கு சம்பவிக்க வேண்டாம். தேயத் வருண விரதம் ஜவித்யவி பிரீமசி, இங்க பக்தர் தான் செய்த தவறுகளை பட்டியலிடுறார். கடந்த தவறுகள், தற்போது தொடரும் தவறுகள். முதல் தவறு பிரார்த்தனை வடிவிலான தினசரி நியமங்களை பண்ணாம இருக்கிறது. நித்திய கர்ம அகரணம். தியவி தியவி, தினம் தினம். பிரமீநீமசி, செய்யாமையால் அழிந்து விட்டோம். எதை? வருண விரதம். உபநயன சமயத்துல தினசரி கர்ம நியமங்களை அனுஷ்டிக்கிறதா ஒரு விரதம் எடுத்துட்டு இருந்தோம். ஸ்ரௌதஸ்மாத விஹித சதாச்சார நித்திய கர்ம அனுஷ்டானம் யோகியதா சித்தியர்த்தம். அதை செய்யாத போது பிரமீனமசி, இது முதல் தவறு. சிட்டி, அர்த்தமில்லாத இழிசு. இரண்டாவது தவறு யத்கிஞ்சேதம் அபித்ரோகம் சாரமசி, மற்றவங்களுக்கு பல வகைகளையும் தீமை பண்ணிட்டு இருக்கேன், பலருக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். தேவியை ஜினே ஹிம்சா, தேவதைகள் ஜனங்களுக்கு ஹிம்சை பண்ணியிருக்கேன். உடல் ரீதியா, வார்த்தைகளால, மனசால, எண்ணங்களால காயப்படுத்தியிருக்கேன். அடுத்து மூன்றாவது தவறு யத் தவ தர்ம யுபோமிமா, உன்னால சொல்லப்பட்ட தார்மீக வாழ்க்கைய மீறியிருக்கேன். யோபிமா, தர்மத்தை அனுசரிக்காம அதர்மம் பண்ணி அழிச்சிட்டோம். இந்த மூன்று தவறுகள், கடமைகளை பண்ணாம இருக்கிறது, பிறரை காயப்படுத்தி இருக்கிறது, வேத நெறிப்படி வாழ்க்கையை வாழாம இருக்கிறது. வைதிக தர்மத்தை கடைபிடிக்கல, இதனால வர்ற பாபங்கள் எல்லாத்தையும் நீக்கி தரணும். அச்சிட்டி, அவிவேகி, கல்வி இல்லாத, புத்தி இல்லாத, விவேகம் இல்லாத, தவறு பண்ற இயல்புடையவர். தஸ்மாத் எனசோம ரீரிஷக, இந்த தவறுகளால பாபங்களால என்ன நீ காயப்படுத்த வேண்டாம். ரிரீஷக, தடைகள் ஏற்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். மேலும் இன்னொரு பாப பட்டியலையும் பக்தர் தரார். கிடவாசோ யத் ரிரிபுர்ண திவீயத்வா கா சத்யம் உட என்ன வித்மா சர்வாதா விஷயா ஷிதிரேவ தேவா அதாதே ஷியாம வருண பிரியாசக. ஈஸ்வரனே, எனக்குள்ள பல பல பாபங்களும் தோஷங்களும் இருக்கின்றன. ஷிதிரேவ ஏவ விஷய, அதெல்லாம் சிறிதாக்குறதன் மூலமா நீக்கி தரணும். என்னோட பாபங்களை பொடி பொடியா அழிச்சு தரணும். துஷ்டர்களால என் மேல பாபங்கள் சுமத்தப்பட்டிருக்கு. கிடவாசோ யத் ரிரிபுர், கிடவாச துஷ்டர், ரிரிபுர் தோஷ அரோபணம் கிருத்தவந்தக. தீவின, சூதாட்ட களத்துல நடக்கிறது போல அவங்க என் மேல பாபத்தை சுமத்தி இருக்காங்க. இரண்டாவது தோஷம் யத்யா சத்தியம், இவை நிஜமான தோஷங்கள். சில குறைபாடுகள் எங்கிட்டையும் இருக்கலாம். மூணாவது தோஷம் உட என்ன சித்மா வித்மா, இது எனக்கு தெரியாத தோஷங்கள். ஆனா குறைகள் எங்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இந்த எல்லா பாவங்களையும் பொடி பொடியாக்கி அதையெல்லாம் நீக்கி பண்ண வேணும். இதை நீ பண்ணினா நான் பவித்திரமானவனா ஆவேன். நான் பவித்திரமாகும் பொழுது உன்னோட அன்புக்கு பாத்திரமானவனா ஆவேன். இப்போ குறைபாடுகளோட உன்னோட அன்புக்கு என்னால பாத்திரமாக முடியல. என்னை பவித்திரமாக்கி என் மேல அன்பு செலுத்தணும். அதா தே பிரியாச சியாமா, அதுக்கு பின்ன நான் உன்னுடைய அன்புக்கு உரியவன் ஆவேன். அப்போ பவித்திரமானவன் அப்படிங்கறதால குறைபாடுகள் ஏதும் இல்ல.
இதோட சாயம் சந்தியா ஆதித்ய உபஸ்தானம் முடிவுக்கு வரது. அடுத்து 8வது பகுதி சமஷ்டி அபிவாதனம். சந்தியாதேவிய அவளோட எல்லா அம்சங்களாலும் வழிபடுறது இந்த பகுதி. சந்தியாயை நமக, சாவித்ரியை நமக, காயத்ரியை நமக, சரஸ்வதியை நமக. சந்தியாய நமக 3 அம்சங்களும் நிறைஞ்சது. சந்தியாதேவியே பரமேஸ்வரி, மாயாசகிதம் பிரம்மன். முதல்ல திரிமூர்த்தி வழிபாடு, அதுக்கப்புறம் தனித்தனி வழிபாடு. சந்தியாதேவி கார்த்தால காயத்ரி, மத்தியான சாவித்ரி, சாயந்தரத்துல சரஸ்வதி. இந்த 3 வடிவங்கள் மாத்திரமின்றி சர்வாபியோ தேவதாபியோ நமக. அதுக்கப்புறம் காமோ அகர்ஷீன் மன்யூர் அகர்ஷீத் நமோ நமக. நான் தவறேதும் பண்ணல, என்னுள்ள இருக்கிற காமம் என்ன அக்கிரமம் செய்ய வச்சுது. பேராசையினால ஊழல், குரோதத்தினால ஹிம்சை, 50% ஆசையாலையும் 50% கோபத்தினாலையும் அக்கிரமங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட காம குரோதங்களை நீ நீக்கி தரணும். இதுவே ஸ்ரவண பௌர்ணமி ஆவணி அவிட்டத்துல ஜபிக்கப்படுற மந்திரம். அன்னைக்கு 1008 10 முறை வரைக்கும் சௌரியப்படும்படி காயத்ரி ஜபம் ஜபிக்கப்படுறது. அதுக்கப்புறம் அபிவாதையை ஜபித்து நமஸ்காரம் பண்றது. இதோட சமஷ்டி அபிவாதனம் முடிவுக்கு வருது. அடுத்து 9வது பகுதி திக்தேவதா வந்தனம். எல்லா திசைகளுக்கும் ஆகாசம் உட்பட நமஸ்காரம். பிராச்சியை திசையே நமக, தட்சிணாயை திசையே நமக, பிரதீஷ்யை திசையே நமக, உதீஷ்யை திசையே நமக, ஊர்த்வாய நமக, அதராய நமக, அந்தரிக்ஷாய நமக, பூமியை நமக, விஷ்ணவே நமக, மிருத்யவே நமக, யமாய நமக. அடுத்து யம வந்தனம். யமாய தர்மராஜாய, மிருத்யவேச்ச அந்தகாயச்ச, வைவஸ்வதாய காலாய, சர்வபூதக்ஷயாயச்ச, ஔதம்பராய தத்னாய, நீலாய பரமேஷ்டினே, விருகோதராய சித்ராய, சித்திரகுப்தாய வை நமக. இங்க சித்திரகுப்த யமனையே குறிக்கிறது. யமனும் பல நமோ நமக. யமன் எப்படிப்பட்ட யமன்? தர்மராஜாய, எதையும் தர்மத்தின் அடிப்படையில் பண்றவன். அவனோட விருப்பு வெறுப்புக்காக இல்லாம அவங்க கர்ம பிராரப்தத்தின்படி தன்னோட செயல்களை செய்யறவன். கர்ம பல தாதா. மிருத்யுவேச்ச, அழிப்பவன். அந்த காயச்ச, எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு தரவன். வைவஸ்வதாய, வைவஸ்வான்கிற சூரியனுடைய புத்தன். காலாய, காலத்துக்கும் கால தத்துவமே அவன்தான். சர்வபூத க்ஷயாய, எல்லா ஜீவராசிகளும் சிதைந்து போக காரணமானவன். யமராஜா, எல்லோருக்கும் மூப்பை அளிப்பவன். ஔதம்பராய, பலமானவரையும் வெற்றி கொள்பவன். தத்னாய, நீலாய, கருத்த நிறங்கொண்டவன். பரமேஷ்டினே, வழிபடத்தக்கவன். விருகோதராய, எவ்வளவு புசிச்சாலும் திருப்தி இல்லாதவர், பெருந்தீனிக்காரருங்கிற அர்த்தம். சித்ராய, பற்பல ரூபங்கள் கொண்டிருக்கிறவர். சித்திரகுப்தாய, நம்மோட கர்மங்கள் ரொம்ப ரகசியமா இருக்கு. நம்மோட மரணமும் அதே போலதான். அதனால சித்திரகுப்தாய. அடுத்த பகுதி ஈஸ்வர வந்தனம். உமா மகேஸ்வர வந்தனம், இல்லையானா அர்த்தநாரீஸ்வர வந்தனம். ருதம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வை நமக, விஸ்வரூபாய வை நமோ நமைதி. விராட் ரூப பரமேஸ்வரருக்கு நமஸ்காரம். சிவனோட விஸ்வரூபத்தை ருத்ரத்துல பார்க்கலாம். ருதம் சத்தியம், பாரமார்த்திகம் சத்தியம். யார் இந்த பரம்பிரம்மன்? இது ரெண்டும் நிர்குண ஸ்வரூபம். கிருஷ்ண கருப்பு நிறம், பிங்கள வெளிர் நிறம். வலதுபுறம் சிவன் கருப்பு, இடதுபுறம் பார்வதி வெண்மை. கிருஷ்ண பிங்களம் அர்த்தநாரீஸ்வரம். ஊர்த்வரேதம் நித்திய பிரம்மச்சாரினம். விரூபாட்சம் 3 கண்களை இருக்கிறவர். அடுத்து சூரிய நாராயண வந்தனம். நமசவித்ரே ஜகத் ஏக சக்ஷுதே ஜகத் பிரசீதி ஸ்திதி நாச ஹேதவே. சவித்ர சூரியனுக்கு நமஸ்காரங்கள். பரமேஸ்வரன் இங்க அர்த்தம். ஜகத் ஏக சக்ஷுஷே, உலகத்துக்கு கண்ணானவர், உலகத்திற்கு ஒளி தரவர். ஜகத் பிரசீதி ஸ்திதிநாச ஹேதவே, உலகத்தோட ஸ்திதி லய காரணம். படைத்தல், காத்தல், அழித்தல் 3க்கும் காரணம். திரையீமயாய, 3 வேதங்களாவும் இருக்கவர். திரிகுணாத்மதாரினே, மாயையினால 3 குணங்களை கொண்டவர். ரஜோகுண பிரம்மன், சத்வகுண விஷ்ணு, தமோகுண சிவனாய் இருக்கிறவர். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனி, 3 குணங்களான சூரிய நாராயணனை நமஸ்கரிக்கிறோம். அடுத்து விஷ்ணு வந்தனம். தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தே நாராயண சரசிசாஜன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் திரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு ரித சங்கஞ்சக்கர நாராயண சதா தியேய. நாராயணரை எப்பவும் தியானிக்கணும். எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? சவித்ருமண்டல மத்தியவர்த்தி, சூரியனுடைய மண்டல மத்தியில் இருப்பவர். சரசிசாஜன சந்நிவிஷ்ட, தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிறவர். கேயூரவான், கையில ஹாரம்.
மகர குண்டலவான் காதுகள்ல முதலை வடிவான காதணி. கிரீட்டி கிரீடம் வச்சிருக்கிறவர். ஹாரி கழுத்துல ஹாரம் அணிஞ்சிருக்கிறவர். ஹிரண்மய வபுகு தங்க நிறம் உள்ளவர். திருத்த சங்கு சக்கர சங்கு சக்கரவர்களை தரிச்சிருக்கிறவர். அடுத்து பிரார்த்தனை. சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரி காக்ஷ ரக்ஷ மாம் சரணாகதம். விஷ்ணு உன்னை சரணடைந்த என்னை ரட்சிப்பாயாக. சங்கஞ்சக்கர கதாபாணி விஷ்ணு. துவாரகா நிலையாச்சுத துவாரகத்தில் வாழ்பவனே. அஸ்யுதா எப்போதும் விழுதல் இல்லாதவனே. விழுதல் அப்படின்னா ஜீவ பிறப்பு, பூரணனேன்னு அர்த்தம் வரும். புண்டரீக அக்ஷ தாமரை இதழ் போன்ற கண்கள். ரக்ஷமாம் சரணாகதம் சரணாகதம் அடைந்த என்னை காப்பாற்றுவாயாக. அடுத்தது ஈஸ்வரனுடைய மகிமை. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. கேசவம் பிரதிகச்சத்யோம் நம இதி. சமஷ்டி நீங்களே முழுமை அப்படிங்கிறது. சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி. எந்த தேவதைய நம்ம வணங்கினாலும் அந்த வணக்கம் கேசவனையே போய் சேரும். மாயாசகிதம் பிரம்மன். தேவதைகள் தனித்தனி, கேசவன் முழுசு. ஒவ்வொரு தனி நமஸ்காரமும் முழுமையே போய் சேர்றது. அழகான ஒரு ஒப்புமை தரப்படுறது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகராக. எங்க மழை விழுந்தாலும் அதெல்லாம் கடலையே போய் சேர்றது. அதுபோல ஈஸ்வரனே நமஸ்காரங்கள் அத்தனையும் உன்னையே வந்து சேர்றது. இதுக்கு பிறகு அபிவாதனம் மற்றும் நமஸ்காரம். இத்தோட திக்தேவதா வந்தனம் நிறைவுக்கு வர்றது. 10வது பகுதி சமர்ப்பணம். நம்ம எந்த கர்மாவை பண்ணாலும் அதை ஈஸ்வரனுக்கு தர்றதுதான் சமர்ப்பணம். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணே இதி சமர்ப்பயாமி. யத் கரோமி சகலம் நாராயணாயே. நான் செய்யும் சகலமும் நாராயணுக்கே. இந்த மந்திரத்தால நான் செய்த சந்தியாவந்தன கர்மத்தையும் நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன். என்ன கர்மா? காயேன உடல் வழி, வாச்சா வாய் வழி, மனசா மனசோட வழி, இந்திரியைவா இந்திரியங்கள் வழி, புத்தியாத்மனா புத்தியின் வழி செய்த கர்மங்கள், அனிச்சை செயல்கள். பிரகிருதே ஸ்வபாவாத் யத்யத் கரோமி நான் என்ன பண்ணாலும் அது உனக்கே அர்ப்பணம். கொஞ்சம் ஜலம் எடுத்து தெளிச்சுக்கணும். எனவே இது ஒரு சித்த சுத்தி ஆறது. இதுக்கப்புறம் ஆச்சமணியத்தோட சந்தியாவந்தனம் நிறைவுக்கு வருது.